PCD நம்பர் 1758 1758 கான்பூர் யூபி. முரளி டேட்டு 10/1/64. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 29/5/2013. ओम शांति। प्रातः क्लास चल रहा था 10 जनवरी 1964। மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது 10 ஜனவரி 1964 शुक्रवार। फ्राइडे। बच्चों को विचार सागर मंथन करना चाहिए। குழந்தைகளுக்கு விசார சாகர மந்தனத்தை செய்யணும். जबकि ज्ञान तुमको मिलता रहता है, இப்போ ஞானம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுன்னா तो उसको ही कहा जाता है विचार सागर मंथन करने से। அப்போ அதுக்கு தான் சொல்லப்படுகிறது விசார சாகர மந்தன பண்றதுனால उनमें से कुछ अमृत निकलेगा, அதிலிருந்து கொஞ்சம் அமிர்தம் என்றது வெளிப்படும், मक्खन निकलेगा। வெண்ணெய் வரும். अगर विचार सागर मंथन नहीं करेंगे ஒருவேளை விசார சாகர மந்தன செய்யலன்னா तो बाकी क्या मंथन करेंगे? மற்றபடி என்ன விசார மந்தன செய்வீங்க? बाकी तो आसुरी विचार मंथन करेंगे। மற்றபடி ஆசுரி விசார சாகர மந்தனத்தை தான் செய்வீங்க. और उस विचार मंथन से कचरा ही निकलेगा। பிறகு அந்த விசார சாகர மந்தனத்திலிருந்து அழுக்கு தான் வெளியில வரும். तुम स्टूडेंट ईश्वरीय हो, நீங்க ஈஸ்வரிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க. और ये जानते हो कि बाबा हमको जो पढ़ाते हैं பிறகு இதுவும் தெரியும் பாபா நமக்கு என்ன படிக்க வச்சிட்டு இருக்காங்க, वो दुनिया में कोई नहीं पढ़ा सकता है। அது உலகத்துல யாருமே படிக்க வைக்க முடியாது. क्योंकि मनुष्य से देवता बनने की पढ़ाई सिर्फ बाप ही पढ़ाएंगे। ஏன்னா மனிதர்கள் இருந்து தேவதைகளாக ஆகக்கூடிய படிப்பு வெறும் அப்பா தான் படிக்க வைக்கிறாங்க. और दुनिया के मनुष्य तो மற்றபடி உலகத்தினோட மனிதர்கள் ये पढ़ाई पढ़ा ही नहीं सकते। இந்த படிப்பை படிக்க வைக்கவே முடியாது. वो पढ़ाई पढ़ा करके इंजीनियर बनाएंगे, बैरिस्टर बनाएंगे। அவங்க படிப்பை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்குவாங்க, பாரிஸ்டர் ஆக்குவாங்க, जज बनाएंगे, ஜட்ஜ் ஆக்குவாங்க, लॉयर बनाएंगे, லாயர் ஆக்குவாங்க, मैकेनिक बनाएंगे। மெக்கானிக் ஆக்குவாங்க. परंतु मनुष्य से देवता कोई ஆனா மனிதர்கள் இருந்து தேவதைகளாக யாருமே नहीं बना सकते हैं। ஆக்க முடியாது. देवताएं भी ये पढ़ाई नहीं पढ़ा सकते। தேவதைகள் கூடயும் இந்த படிப்பை படிக்க வைக்க முடியாது. बाप पढ़ाएंगे, அப்பா படிக்க வைப்பாங்க. क्योंकि देवताओं को ज्ञान का सागर नहीं कहा जाता है। என்ன தேவதைகளுக்கு ஞான கடலன்னு சொல்ல முடியாது. ज्ञान का सागर सिर्फ एक को कहा जाता है। ஞான கடல் வெறும் ஒருத்தருக்கு தான் சொல்லப்படுகிறது. दैवी गुणों उनमें होते हैं, தெய்வீகமான குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும், ज्ञान से ही होते हैं। ஞானம் மூலமா தான் ஆகுது. परंतु ये ज्ञान जो तुम बच्चों को अभी मिलता है, ஆனா இந்த ஞானம் குழந்தைகளான உங்களுக்கு என்ன கிடைக்குதோ वो सतयुग में नहीं होता है। அது சத்யுகத்துல இருக்கிறது இல்ல. पीछे इनका जो फल है राज करना, பிறகு இவங்களோட பலன் என்ன இருக்குதோ ராஜ்யத்தை செய்யறது. और जो दैवी गुण धारण करते, பிறகு தெய்வீகமான குணங்களை என்ன தாரணை செய்யறாங்க, तो इनमें दैवी गुण हैं। அப்போ இவங்களுக்குள்ள தெய்வீகமான குணங்கள் இருக்கு. तुम बरोबर इनकी महिमा करते हो। நீங்க துல்லியமாக இவங்களோட மகிமையை செய்றீங்க.
कहते हो सर्वगुण संपन्न, சொல்றீங்க சர்வகுண சம்பன், 16 कला संपूर्ण, संपूर्ण हिंसक, मर्यादा पुरुषोत्तम, 16 कल परिपूर्णम, मर्यादा पुरुषोत्तम, ऐसे गाते हो ना, இப்படி பாடுறீங்க இல்லையா? तो तुमको भी तो ऐसा ही बनना होता है ना। அப்போ உங்களுக்கு கூடயும் இப்படி ஆக வேண்டியதாக இருக்கோ இல்லையா? तो अपने से पूछना चाहिए, அப்போ தன்னையிடமிருந்து கேட்கணும், मेरे में सभी दैवी गुण हैं, எனக்குள்ள எல்லா தெய்வீகமான குணங்கள் இருக்குதா? या कोई आसुरी गुण भी है? இல்லன்னா ஏதாவது ஆசுரி குணங்களும் இருக்குதா? आसुरी गुण है तो निकाल देना चाहिए। ஆசுரி குணம் இருக்குதுன்னா அதை எடுத்துடணும்னு சொல்றாங்க. निकालते रहेंगे तभी देवता बनेंगे। எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்பதான் தேவதைகளாக ஆகுவீங்க. अगर नहीं निकालते हैं ஒருவேளை எடுக்கலன்னா तो भले देवता बनते हैं परंतु कम दर्जे के। பல தேவதைகள் ஆகுவீங்க, ஆனா கம்மி கிரேடினோட தேவதைகள் ஆகுவீங்க. जैसे मनुष्यों को कहते हैं ये कम दर्जे का मनुष्य है, எப்படி மனிதர்களுக்காக சொல்றாங்க இவங்க கம்மி குவாலிட்டினோட மனிதர்கள். बातचीत इनकी, இவங்களோட பேச்சு வழக்கு, பேச்சு எல்லாமே इससे मालूम पड़ता है ये कम दर्जे के मनुष्य हैं। இதனால தெரிய வருது இவங்க கம்மி குவாலிட்டினோட மனிதர்கள். अभी तुम तो दैवी गुण धारण करते हो, இப்ப நீங்க தெய்வீகமான குணங்களை தாரண செய்றீங்க. तुम जानते हो कि तुम बहुत अच्छी अच्छी बातें सुनाते हो, உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை சொல்றீங்க. ये भी जानते हो कि हम उत्तम दर्जे के बनने वाले हैं, இதுவும் தெரியும் நம்ம உத்தமமான கிரேட்காரங்க ஆகக்கூடியவங்க. इस संगम युग को कहा ही जाता है पुरुषोत्तम संगम युग। இந்த சங்கம் யுகத்துக்கு இப்படிதான் சொல்லப்படுகிறது புருஷோத்தம் சங்கம் யுகம். अर्थात அப்படின்னா पुरुषों में जो उत्तम है ஆத்மாக்கள்ல யாரு உத்தமமானவங்க இருக்காங்க उनको पुरुषोत्तम कहा जाता है, அவங்களுக்கு புருஷோத்தமன் சொல்லப்படுகிறாங்க. और पुरुषों में उत्तम तो नारायण को ही कहा जाता है ना। பிறகு இப்போ புருஷன்னா ஆத்மாக்கள்ல உத்தமமானவங்க நாராயணனுக்கு தானே சொல்லப்படுகிறாங்க. तो पुरुषोत्तम नारायण का संगम युग है। அப்போ புருஷோத்தம் நாராயணனோட சங்கம் யுகம் ஆயிருக்குது. सतयुग में भी नारायण तो होंगे, சத்யுகத்துல கூடயும் நாராயணன் இருப்பாங்க, परंतु उनको पुरुषोत्तम नहीं कहेंगे। ஆனா அவங்களுக்கு புருஷோத்தமன் சொல்ல மாட்டாங்க. पुरुष शरीर को कहा जाता है, புரியன் சொல்லி சரீரத்துக்கு சொல்லப்படுகிறது. पुरु புரு ष, ஷ, अर्थात शरीर रूपी पुरी में அப்படின்னா சரீர ரூபமான நகரத்துல शयन करने वाला ரெஸ்ட் எடுத்துக்க கூடியவங்க आत्मा, ஆத்மா. और आत्माओं में பிறகு ஆத்மாக்கள்ல उत्तम पार्ट बजाने वाला உத்தமமான பாட்டை செய்யக்கூடியவங்க हीरो पार्टधारी, ஹீரோ பாட்தாரி. उनको कहा जाता है पुरुषोत्तम। அவங்களுக்கு சொல்லப்படுகிறது புருஷோத்தம். उनका ये युग है पुरुषोत्तम संगम युग। அவங்களது இது யுகம் ஆயிருக்குது புருஷோத்தம் சங்கம் யுகம். क्योंकि तुम पुरुषोत्तम बन रहे हो, ஏன்னா நீங்க புருஷோத்தம் ஆயிட்டு இருக்கீங்க, और अच्छे दर्जे के बन रहे हो, பிறகு நல்ல குவாலிட்டி காரங்களாக ஆயிட்டு இருக்கீங்க. तो तुम्हारा वातावरण अच्छा होना चाहिए। பிறகு உங்களோட வாத்தாவரணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்றாங்க. तभी तुम अच्छे दर्जे के गिने जाएंगे। அப்பதான் நீங்க நல்ல குவாலிட்டி காரங்கன்னு சொல்லி எண்ணப்படுவீங்க. तुम्हारा वातावरण, तुम्हारा वाइब्रेशन உங்களோட வாத்தாவரணம் உங்களோட வைப்ரேஷன்ஸ் अच्छा होगा நல்லா இருந்ததுன்னா तो जो तुम्हारी बात सुनेगा அப்போ யாரு உங்களோட பேச்சை கேட்பாங்களோ
जो तुमको देखेगा யாரு உங்களை பார்ப்பாங்களோ तो उसकी बुद्धि में बैठेगा அப்போ அவங்களோட புத்தியில உட்காரும் कि पुरुषोत्तम बनाने वाला बाप जरूर आया हुआ है। புருஷோத்தம் ஆக்கக்கூடிய அப்பா கண்டிப்பாக வந்திருக்காங்க. छीछी मुख से निकले சீச்சி வாயால சொல்றது जिसको झगड़ा टंटा कहा जाता है। எதுக்கு சண்டை சண்டைன்னு சொல்றாங்க तो कहा जाएगा ये कम दर्जे का मनुष्य है। அப்போ சொல்லப்படும் இவங்க கம்மி குவாலிட்டியினோட மனிதர்கள். तो ये वातावरण से ही मालूम हो जाता है। அப்போ வாतावरण மூலமாவே இது தெரிஞ்சு போயிடுது. मुख से वचन निकले வாயால பேச்சு வந்தது फिर भी देखते हैं किसको दुख देने वाले हैं। ஆனாலும் பாக்குறாங்க இப்போ யாருக்கோ துக்க கொடுக்க கூடியவங்களாக இருக்காங்கன்னா तो ये कम दर्जे का मनुष्य है। அப்போ இவங்க கம்மி குவாலிட்டியினோட மனிதர்களா இருக்காங்க. उत्तम दर्जे का मनुष्य बनना है। உத்தம கிரேடினோட மனிதர்கள் ஆகணும். ये जो पुरुषोत्तम युग है இந்த புருஷோத்தம் யுகம் என்ன இருக்கு उनमें ये उत्तम नहीं बनते हैं। இவங்க இதுல உத்தம ஆகிறது இல்ல. देखो பாருங்க पुरुषार्थ करने वाले कितने होते हैं புருஷார்த்தம் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க परंतु उत्तम नहीं बनते हैं। ஆனா உத்தமம் ஆகிறது இல்ல. कितना कम दर्जे में चले जाते हैं। எவ்வளோ கம்மி அந்த கிரேடுக்கு போயிடுறாங்க. तो बच्चों को फिर चाहिए उत्तम दर्जा बनने के लिए। அப்போ குழந்தைகளுக்கு உத்தமமான அந்த கிரேடுக்கு செக்ஷனுக்கு போகிறதுக்காக क्योंकि बाप का नाम भी तो बाला करना है ना। அப்பாவோட பேரு கூடயும் பிரசித்தம் படுத்தணும் இல்லையா. यहाँ बहुत आते हैं இங்க நிறைய பேர் வராங்க बाहर से भी आते हैं। வெளியிலிருந்து கூடயும் வராங்க. अब कम दर्जे का இப்போ கம்மி குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க मनुष्य होगा तो कुत्ते जैसा काट देगा। அப்போ நாய் போல அவங்க கடிச்சிடுவாங்க. तो कहेंगे ये कम दर्जे का मनुष्य है। அப்போ சொல்வாங்க இவங்க கம்மி கிரேடினோட மனிதர்களா இருக்காங்க. नहीं तो तुम्हारा मुखड़ा सदैव हर्षित मुख होना चाहिए। இல்லைன்னா உங்களோட முகம் எப்பவுமே புன்னக முகமோட இருக்கணும். जो हर्षित मुख नहीं होते हैं யாரு புன்னக முகமோட இருக்கிறது இல்ல तो फिर उनमें ज्ञान नहीं कहा जाता है। பிறகு அவங்களுக்குள்ள ஞானம்னு சொல்ல முடியாது. जैसा जैसा हर्षित मुख எப்படி புன்னக முகமோட இருப்பீங்களோ क्योंकि तुम्हारे मुख से रतन निकलने का है। ஏன்னா உங்களோட முகம் மூலமா வாயால ரத்னங்கள் வெளிப்படணும்னு சொல்றாங்க. देखो பாருங்க इनके मुख से रतन निकलते निकलते कितना हर्षित मुख हो गए। இவங்களோட வாயால ரத்னங்கள் வர வர இவங்க எவ்வளவு புன்னக முகமோட ஆயிட்டாங்க. इनके मुख से யாரோட வாயாலிருந்து लक्ष्मी नारायण के चित्र की तरफ इशारा किया। லக்ஷ்மி நாராயணனோட சித்திரத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. आत्माओं से रतन निकलते हैं ना। ஆத்மாக்கள் இருந்து ரத்னங்கள் வருது இல்லையா. रतन सुनते थे ரத்னங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க रतन डालते थे ரத்னங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. क्योंकि रत्नों की लेन देन का टीचर बनेगा। ஏன்னா ரத்னங்கள் குடுக்கல் வாங்கலினோட டீச்சர் ஆகுவாங்க. तो देखो कितनी खुशी होगी। அப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷம் ஆகும். फिर क्या खुशी होती है ये ज्ञान के रतन जो हम लेते हैं। பிறகு என்ன குஷி ஆகுது இந்த ஞான ரத்னங்கள் நாம என்ன எடுத்துக்கிறோமோ रतन फिर सच्चे रतन बन जाते हैं। இந்த ரத்னங்கள் என்ன ஆகுதுன்னா உண்மையான ரத்னங்களாக ஆயிடுது. ये हीरे मोती जवाहरात बन जाते हैं। இது வைரம் முத்து பிறகு நகைகள் ஆயிடுது. அப்படின்னா அந்த ஜுவல்ஸ் ஆயிடுது. ये नवरत्न की माला कोई हीरे वीरे की माला थोड़ी ही होती है।
இது 9 ரத்னங்களினோட மாலை, இது வைரத்தினோட மாலை ஆக ஒன்றும் இருக்கிறது இல்ல. वो कोई हीरो पाटधारी नहीं होते हैं, அவங்க ஒன்றும் ஹீரோ பாட்தாரி ஆக இருக்கிறது இல்ல. तो जड़ रतन है। அது என்ன ஜட ரத்னங்களா இருக்குது? नहीं, இல்ல, ये रत्नों की माला है, चैतन्य रतन है। இது ரத்னங்களோட மாலை இருக்குது, சைத்தன்ய ரத்னங்களா இருக்காங்க. कोई उन जड़ रत्नों की नहीं है। मनुष्य तो ये அந்த ஜட ரத்னங்களினோட விஷயம் இல்ல. மனிதர்கள் रतन समझकर अंगूठियां वगैरह पहन लेते हैं। ரத்னங்களை நெஞ்சுக்கிட்டு அந்த மோதிரம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. बाकी वो रत्नों की माला तो सभी संगम युग पर मिलती है। மற்றபடி அந்த ரத்னங்களினோட மாலை எல்லாமே சங்கம் யுகத்துல கிடைக்குது. वो जो रतन है वो थोड़े ही हैं। அந்த ரத்னங்கள் என்ன இருக்குதோ அந்த ரத்னங்கள் இல்ல. और ये सच्चे रतन तो थोड़े बनते हैं। இப்போ இந்த உண்மையான ரத்னங்கள் கொஞ்சம் பேர் ஆகுறாங்க. उनका थोड़े ही कोई माला वगैरह या जेवर बनता है। அந்த ஒரு மாலை பிறகு நகைகள் அப்படியெல்லாம் ஆகுதா என்ன? नहीं, இல்ல, वो रतन है जो भविष्य में 21 जन्म के लिए माला माल बनते हैं। அந்த ரத்னங்களா இருக்குது. அந்த ரத்னங்கள் மூலமாக வருங்காலத்துல 21 ஜென்மத்துக்காக மாலாமால் அப்படின்னா ரொம்ப அற்புதமான அவங்களாக ஆயிடுவீங்க, ரொம்ப வேல்யூபிளானவங்களாக ஆயிடுவீங்க. क्योंकि वहाँ ढेर जेवर बन जाते हैं। ஏன்னா அங்க நிறைய நகைகள் ஆயிடுது. 10 जनवरी 1964 की वाणी का 10 जनवरी 3 पेज 64 3வது பேஜ். हीरे जवाहर मोती वहाँ कोई लूट तो सकते नहीं है। அங்க வைரம் பிறகு முத்து இதெல்லாம் அங்க லூட்டி அடிக்க முடியாது. यहाँ तुम ये रतन पहनो तो तुम बच्चों को कोई लूट ले जावे। இந்த ரத்னங்களை இங்க நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளான உங்களை யாராவது அந்த பொருளை லூட்டி அடிச்சுக்கிட்டு போகுவாங்க, கொள்ளை அடிச்சிடுவாங்க. तो अपन को बहुत बहुत समझदार बनाना चाहिए। அப்போ தன்னை ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக ஆக்கிக்கணும். क्योंकि जो कोई भी आसुरी गुण जिनमें होते हैं, ஏன்னா எந்த ஆசுரி குணங்கள் கூட யாருக்குள்ள वो இருக்குமோ आसुरी गुण जब निकलते हैं तो उनकी शिकल ही ऐसी हो जाती है। அந்த ஆசுரி குணங்கள் எப்போ இருக்குமோ அப்போ அவங்களோட முகமே அப்படி ஆயிடுது. अभी देखो क्रोध है, இப்ப பாருங்க கோபம் இருக்கு, तांबे जैसा हो जाता है। தாமிரம் போல ஆயிடுறாங்க. उस समय में ऐसी शिकल हो जाती है। அந்த நேரத்துல முகம் அப்படி ஆயிடுது. कोई क्रोधी को देखा है? யாராவது கோபக்காரங்களை பார்த்திருக்கீங்களா? कोई बहुत क्रोध करता है तो उनकी शिकल तांबे जैसी लाल हो जाती है ना। இப்ப யாராவது ரொம்ப கோவப்படுறாங்கன்னா அவங்களோட முகம் தாமிரம் போல சிகப்பாயிடுது இல்லையா? और काम विकार तो मशहूर है, பிறகு காம விகாரம் ஃபேமஸ் ஆக जो இருக்கு. काला बना देता है। அது கருப்பாக்கிடுது. जैसे कृष्ण को काला बनाई दिया। எப்படி கிருஷ்ணரை கருப்பாக்கிட்டாங்க. ये कृष्ण को काला क्यों बनाई दिया है? இந்த கிருஷ்ணரை ஏன் கருப்பாக क्योंकि காமிச்சிட்டாங்க? जब सांवरा था ஏன்னா எப்போ கருப்பாக இருந்தாங்களோ तो फिर विकार के कारण काला बनाई दिया। இப்போ அந்த மீடியம் கலர்ல இருந்தாங்க இல்லையா, அப்போ விகாரத்தினோட காரணத்தினால அவங்கள கருப்பாக காமிச்சிட்டாங்க. मना அப்படின்னா पुरुषार्थी जीवन में काला था या गोरा था? புருஷார்த்தி வாழ்க்கையில கருப்பாக இருந்தாங்களா இல்லைன்னா வெள்ளையாக இருந்தாங்களா? था என்ன ஆக இருந்தாங்க? कृष्ण। கிருஷ்ணர் राम को भी काला दिखाते हैं। ராமருக்கு கூடயும் கருப்பாக காமிக்கிறாங்க. क्यों काला दिखाते हैं? ஏன் கருப்பாக காமிக்கிறாங்க? पुरुषार्थी जीवन में काले थे या गोरे थे? புருஷார்த்தி வாழ்க்கையில கருப்பாக இருந்தாங்களா இல்லைன்னா வெள்ளையாக இருந்தாங்களா? हैं? काले थे। கருப்பாக गोरे இருந்தாங்க. होते तो पुरुषार्थ करने की दरकार ஒருவேளை வெள்ளையாக இருந்திருந்தா புருஷார்த்த பண்ற அவசியம் होती ही नहीं। இருக்கவே இருக்காது. तो बच्चों को हर एक बात का विचार सागर मंथन बैठ करना चाहिए। அப்ப
அப்போ குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கூட விசார சாகர மந்தனத்தை செய்யணும் உட்காந்து. कि हमको क्या बनना है, நமக்கு என்ன ஆகணும். तो एकांत में पढ़ाई चाहिए ना. அப்போ ஏகாந்தத்துல படிப்பு வேணும் இல்லையா. वो तो पाई पैसे की पढ़ाई. அந்த படிப்பு ஒரு பைசாவினோட படிப்பா இருக்கு. एक जन्म भी पूरा काम में आवे ना आवे, ஒரு ஜென்மம் கூடயும் முழுமையாக அது வேலைக்கு வருமோ இல்லையோ. हद के मनुष्यों के द्वारा पढ़ाई हुई है. எல்லோருக்கு உட்பட்ட மனிதர்கள் மூலமாக படிக்க வச்சிருக்குது, வைக்கப்பட்டிருக்கு. ये तो बेहद का बाप बैठ पढ़ाते हैं. இது எல்லோருக்கு அப்பாற்பட்ட அப்பா உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. ये पढ़ाई बहुत धन देती है. இந்த படிப்பு ரொம்ப தனத்தை கொடுக்குது. तो पढ़ाई जो बहुत ऊंची है, இந்த படிப்பு என்ன ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. तो उसमें बहुत अच्छा अटेंशन देना चाहिए. அப்போ அதுல ரொம்ப நல்லபடியாக அட்டென்ஷனை செலுத்தணும். तुमने सुना होगा நீங்க கேட்டிருப்பீங்க कि क्वीन विक्टोरिया का जो वजीर बना था, குவீன் விக்டோரியாவினோட மந்திரி யாரா இருந்தாங்க, कितना गरीब था. எவ்வளோ ஏழையாக இருந்தாங்க. वो गरीब था, அவங்க ஏழையாக இருந்தாங்க. दीवा जला करके पढ़ाई पढ़ता था. இந்த தீபம் இருக்கும் இல்லையா, அந்த விளக்கை ஏத்து படிப்பை படிச்சுட்டு இருந்தாங்க. अभी वो पढ़ाई तो कोई काम की नहीं. இப்போ அந்த படிப்பு எந்த எதுக்குமே யூஸ் இல்லை. ये पढ़ाई कोई रतन थोड़े ही है. இந்த படிப்பு ரத்னங்களா என்ன இல்ல. और ये भी तो पढ़ाई है, अक्षर पढ़ते हैं, नॉलेज एक है. இது கூட படிப்பா இருக்குது. இந்த வேர்ட்ஸை படிக்கிறாங்க, நாலேஜ் ஒண்ணுதான் இருக்கு. हाँ, ये नॉलेज भी साहूकार बना देती है. ஆமா, இந்த நாலேஜ் கூடயும் பணக்காரனாக ஆக்கிடுது. बड़ा पोजीशन बनाई देती है. ரொம்ப பெரிய பொசிஷனாக ஏற்படுத்திடுது. परंतु एक जन्म के लिए ஆனா ஒரு ஜென்மத்துக்காக. देह की पढ़ाई है தேகத்தினோட படிப்பா या आत्मा की पढ़ाई है? இல்லைன்னா ஆத்மாவோட படிப்பா? वो तो देह की पढ़ाई है. देह एक जन्म चलेगी அது தேகத்தினோட படிப்பா இருக்கு. தேகம் ஒரு ஜென்மம் நடக்குமா या जन्म जन्मांतर चलेगी? இல்லைன்னா ஜென்ம ஜென்மாந்தரம் இருக்குமா? एक जन्म चलेगी. ஒரு ஜென்மம் இருக்கும். और देह का पोषण करने वाली जो आत्मा है, பிறகு தேகத்தினோட பாலனை கொடுக்கக்கூடிய ஆத்மா யார் उसका இருக்காங்களோ कनेक्शन तो 84 जन्मों से है. அதோட கனெக்ஷன் 84 ஜென்மங்கள் வரைக்கும் இருக்கு. तो वो पढ़ करके जाकर क्वीन विक्टोरिया का प्राइम मिनिस्टर बन गया. அப்போ அவங்க படிப்பை படிச்சு போய் குவீன் விக்டோரியாவினோட பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. वो हद की पढ़ाई पढ़ने से ऐसा बन गया. அவங்க எல்லாருக்கும் உட்பட்ட படிப்பு படிக்கிறதுனால அப்படி ஆயிட்டாங்க. बेचारे के पास था तो कुछ भी नहीं. பாவம், அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்கல. तो पैसा तो काम नहीं आया ना. அப்போ பைசா வேலைக்கு வரல இல்லையா. न पढ़ाई काम में आई. படிப்பு கூட யூஸ் ஆகல. पैसा नहीं था, பைசா இருக்கல. तभी तो उनका गाया जाता है. அப்போதானே பாடப்படுகிறது. हिस्ट्री में है कि दीवा जलाकर पढ़ते थे. ஹிஸ்டரியில இருக்குது, வெளுக்க ஏத்து படிச்சிட்டு இருந்தாங்க. आगे तो बिजलियां ही बिजलियां थी. முன்னாடி எல்லாம் வெறும் கரண்ட் தான் இருந்தது. बहुत पहले नहीं थी. ரொம்ப முன்னாடி இருக்கல. फिर भी उसने पढ़ाई तो की. ஆனாலும் அவங்க படிச்சாங்க இல்லையா. ये पढ़ाई भी तो धन है ना. இந்த படிப்பு கூடயும் தனமா இருக்கு இல்லையா. परंतु वो है हद का धन. ஆனா அந்த படிப்பா இருக்குது எல்லாருக்கும் உட்பட்ட தனம். और ये फिर इनकी मुरली में है बेहद का धन. பிறகு இது இவங்களோட முரளியில இது என்னன்னா எல்லாருக்கும் அப்பாற்பட்ட தனம். हद की पढ़ाई எல்லாருக்கும் உட்பட்ட और படிப்பு, बेहद की पढ़ाई பிறகு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட படிப்பு. है दोनों ही पढ़ाई. இது ரெண்டு கூடயும் படிப்பா இருக்குது. सो भी समझ सकते हो कि बरोबर ये पढ़ाइयाँ हैं. அது கூடயும் புரிஞ்சுக்கலாம், துல்லியமாக இது படிப்பா இருக்குது.
वो पढ़ते हैं अल्पकाल क्षण भंगुर सुख के लिए। அவங்க படிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்காக ஒரு நொடிக்கான சுகத்துக்காக. वो भी कोई पक्का नहीं அதுவும் ஒன்றும் பக்கா இல்ல. कि वकालत की पढ़ाई पढ़ने वाले को இப்போ லாயரினோட படிப்பை படிக்க கூடியவங்களுக்கு अल्पकाल का सुख भी मिले या न मिले, கொஞ்ச நேரத்துக்கான சுகம் கூடயும் கிடைக்குமோ இல்லையோ என்றது, वकील बने या न बने, வக்கீல் ஆகுறாங்களோ இல்லையோ என்றது. तो उस जन्म के लिए ही कहेंगे। அப்போ அந்த ஜென்மத்துக்காக தான் சொல்வாங்க. पीछे दूसरे जन्म में तो वो पढ़ाई काम में नहीं आवेगी, பிறகு நெக்ஸ்ட் ஜென்மத்துல அந்த படிப்பு வேலைக்கு வராது. फिर नए सिरे स्कूल में पढ़ो। பிறகு என்னன்னா புதுசாக ஸ்கூல்ல படிக்கணும். कहाँ भी जाकर के कोई भी स्कूल में पढ़ो, எங்க வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் போய் படிச்சுக்கோங்க. और ये जो तुम ब्राह्मण पढ़ाई पढ़ते हो, ஆனா இங்க நீங்க பிராமணர்கள் என்ன படிக்கிறீங்களோ, अगर शरीर छूट भी जावे ஒருவேளை शरीரம் போயிடுச்சுனாலும் तो इस पढ़ाई की विशेषता क्या है? இந்த படிப்பினோட விசேஷம் என்ன இருக்கு? अगला जन्म लेंगे तो ये पढ़ाई साथ में जावेगी। நெக்ஸ்ட் ஜென்மம் எப்போ எடுத்துப்பாங்களோ அப்போ இந்த படிப்பு கூட போகும். ये धन कमाने के लिए वहाँ कोई पढ़ाई पढ़ने की दरकार ही नहीं होती है। இந்த தனத்தை சம்பாதிக்கிறதுக்காக அங்க படிப்பை படிக்கிற அவசியம் ஒன்றும் இருக்காது. बच्चों को तो अतिचार धन मिल जाता है, குழந்தைகளுக்கு ढेर का ढेर। ரொம்ப அளவு இல்லாத லெவலுக்கு தனம் கிடைக்குது, ஏராளமான எக்கச்சக்கமான தனம் கிடைக்குது. क्योंकि ये अविनाशी पढ़ाई है ना, ஏன்னா இது அவினாஷி படிப்பா இருக்கு இல்லையா? तो पढ़ाई धन है, அப்போ படிப்பு தனமா இருக்கு. चाहे हद की पढ़ाई हो तो हद का धन मिले, இப்போ எல்லாருக்கும் உட்பட்ட படிப்புன்னா எல்லாருக்கும் உட்பட்ட தனம் கிடைக்கும். बेहद की पढ़ाई है तो बेहद का। எல்லாருக்கு அப்பாற்பட்ட படிப்புன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட 84 जन्मों का जन्म धन मिल सकता है, 84 ஜன்மங்களினோட தனம் கிடைக்கலாம். तो वो धन अविनाशी बन जाता है। அப்போ அந்த தனம் அவினாஷி ஆயிடும். 21 जन्मों के लिए तो पक्का है, 21 ஜன்மங்களுக்காக பக்கா இருக்கு. फिर 21 जन्म के बाद பிறகு 21 ஜன்மங்களுக்கு பிறகு 21 जन्मों की प्राप्ति के आधार पर 21 ஜன்மங்களினோட பிராப்தியினோட ஆதாரப்படி 63 जन्मों का भी हिसाब बन जाता है। 63 ஜன்மங்களினோட கணக்கு வழக்கு கூட ஏற்பட்டுடுது. तो पढ़ाई तक तो भला समझ लो ना, बहुत धन था। இப்போ படிப்புக்காக இப்படி நினைச்சுக்கோங்க, ரொம்ப தனம் இருந்தது. क्योंकि जब भक्ति मार्ग में आए, वाम मार्ग में आए, ஏன்னா எப்போ பக்தி மார்க்கத்துக்கு வந்தீங்க, வாம மார்க்கத்துக்கு தலைகீழான மார்க்கத்துக்கு வந்தீங்க, रावण राज्य में आए, कितना धन था। ராவண ராஜ்யத்துக்கு வந்தீங்க, அப்போ எவ்வளவு தனம் இருந்தது. कितने मंदिर बने हुए थे हम जो बनाते हैं, எவ்வளோ கோயில்கள் இருந்தது, நம்ம என்ன உருவாக்கி இருக்கோமோ, நம்ம என்ன உருவாக்குறோமோ. उनसे बनाया नहीं था धन ज्ञान मार्ग में, அதுல அது ஆயிருக்கல, இது ஞான மார்க்கத்துல. पर पीछे बनाया। ஆனா பிறகு செஞ்சோம். बनाने के पीछे वो लोग आए हैं, இப்போ செஞ்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவங்க வந்திருக்காங்க, पीछे आकर के लूटा है। பிறகு வந்து அவங்க கொள்ளையடிச்சாங்க. तो देखो तुम कितने धनवान थे, बहुत धनवान। அப்ப பாருங்க, நீங்க எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தீங்க, ரொம்ப பணக்காரங்களாக இருந்தீங்க. परंतु आजकल की पढ़ाई से कोई इतना धनवान नहीं बन सकता है। ஆனா இன்றைய படிப்புனால யாருமே அந்த அளவுக்கு பணக்காரங்களாக ஆக முடியாது. भले कितने भी अभी कहते हैं मल्टी मिलियनर हैं, பலே எந்த அளவுக்கு சொல்றாங்க மல்டி மில்லியனர் ஆக இருந்தோன்னு, ये है फलाना है, இதா இருந்தோம், குறிப்பிட்டவங்க ஆக இருந்தோம். क्योंकि सो भी सिर्फ राज्य के लिए नहीं बनते हैं, அது கூட வெறும் ராஜ்யத்துக்காக ஒன்றும் ஆகிறது இல்ல. न राज्य के लिए गाते हैं, பிறகு ராஜ்யத்துக்காக பாடுறது கூடயும் இல்ல. இல்ல, या इंडिया के लिए तो बहुत गाते हैं। இந்த இந்தியாக்காக ரொம்ப आगा खां था, பாடுறாங்க. ஆகா கான் இருந்தாங்க, 19 19
ये जो बड़ौदे में सेंटर है ना, இந்த படோதால என்ன சென்டர் இருக்கு இல்லையா, बड़ौदे के लिए भी लिखता है अखबार में, படோதாக்காக கூடயும் நியூஸ் பேப்பர்ஸ்ல எழுதுறாங்க. वन ऑफ द रिचेस्ट इन द वर्ल्ड, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட். இதுவும் உலகத்தில் ஒன்று ரிச்சாக இருக்கக்கூடிய இடம்னு. अभी तो तुम बच्चे जान गए हो. இப்போ குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. कि हम वो पढ़ाई पढ़ते, இப்போ நம்ம அந்த படிப்பை படிச்சிருந்தா इसको मुरली कहा जाता है. எதுக்கு முரளின்னு சொல்லப்படுகிறது. और मुरलियाँ कितनी हैं. பிறகு முரளியா எத்தனை ரூபத்துல இருக்கு. अभी कृष्ण तो मुरली बजाना जानते ही नहीं है. இப்போ கிருஷ்ணருக்கு முரளி வாசிக்கிறது தெரியாது. बाबा ने समझाया ना, பாபா புரிய வச்சிருக்காங்க இல்லையா. न मुरली जानते हैं न भक्ति जानते हैं. முரளி கூடயும் தெரியாது, பக்தியை பற்றியும் தெரியாது. सतयुग का कृष्ण, சத்யுகி கிருஷ்ணர் कोई मुरली बजाना जानता है क्या? அவங்களுக்கு முரளியை வாசிக்கிறது தெரியுமா என்ன? भक्ति करते हैं क्या? பக்தியை செய்றாங்களா? जो अविनाशी ज्ञान रत्न की मुरली सुनी है, என்ன அவினாஷி ஞான ரத்னங்களினோட முரளியை சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, वो इस मुरली का प्रभाव है. அது இந்த முரளியினோட பிரபாவமா இருக்கு. क्योंकि ஏன்னா वो गरीब था ना. அவங்க ஏழையாக இருந்தாங்க இல்லையா. कौन யாரு कौन था गरीब? யாரு ஏழையாக இருந்தாங்க? अरे किसकी बात हो रही है? அரே யாரோட பேச்சு போயிட்டு இருந்தது? हैं? कृष्ण की आत्मा की बात हो रही है ना. கிருஷ்ணனோட ஆத்மாவோட பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா. सतयुग में प्रारब्ध पाया. சத்யுகத்துல பிராப்தி அடைஞ்சாங்க. कौन सी पढ़ाई से? எந்த படிப்பு மூலமா? अभी संगम युग की पढ़ाई से सतयुग में प्रारब्ध पाया. இந்த சங்கமயுகத்தினோட படிப்பு மூலமாக சத்யுகத்துல பிராப்தி அடைஞ்சாங்க. किसने? யாரு? हैं? कृष्ण ने. கிருஷ்ணர். कौन सी पढ़ाई पढ़ी? எந்த படிப்பு படிச்சாங்க? हैं? और गरीब कब था? ஏழை எப்போ இருந்தாங்க? हैं? किसकी बात है? யாரோட பேச்சா இருக்கு? जो सतयुग में कृष्ण पैदा होता है, சத்யுகத்துல யாரு கிருஷ்ணர் ஜென்ம எடுத்துப்பாங்களோ वो तो अपने पूर्व जन्म में गरीब नहीं था. அவங்க தன்னோட பூர்வ ஜென்மத்துல ஏழை ஆக இருக்கல. दुनियावी हिसाब से भी. உலகத்தினோட ஒரு இதுல கூடயும் கணக்குல கூடயும். तो कौन से गरीब कृष्ण की बात की है? அப்போ எந்த ஏழை இருக்கிற கிருஷ்ணனோட விஷயமா இருக்கு? इस संगम युगी कृष्ण की बात है. இது சங்கமிகி கிருஷ்ணனோட விஷயமா இருக்கு. गाँव का छोरा था. கிராமத்தினோட சிறியவனா இருந்தாங்க. हैदराबाद गाँवड़ा है. ஹைதராபாத் கிராமமா? गाँवड़ा है கிராமமா அது? नहीं. இல்ல. बेचारा अंतिम जन्म में गाँवड़े का छोरा जाकर बना. பாவம் கடைசி ஜென்மத்துல கிராமத்தினோட பையனாக ஆனாங்க. 10 जनवरी 1964 की वाणी का चौथा पेज. अभी विचार करो. இப்போ சிந்தனை பண்ணுங்க. जैसे बाबा ने बाल ने क्या सुनाया. எப்படி பாபா இந்த விஷயத்த சொன்னாங்க? विक्टोरिया का वजीर, பாபா விக்டோரியாவினோட மந்திரி பற்றி சொன்னாங்க. कि बेचारा गरीब था. பாவம் அவங்க ஏழையாக இருந்தாங்க. पढ़ाई पढ़ करके प्राइम मिनिस्टर बन गया. படிப்பை படிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. भले हद की पढ़ाई भी पढ़ी. பலே எல்லாருக்கும் உட்பட்ட படிப்பு தான் படிச்சாங்க. पुरुषार्थ तो किया ना. புருஷார்த்தம் பண்ணாங்க இல்லையா. एक जन्म की पढ़ाई प्राप्ति की ஒரு ஜென்மத்தினோட படிப்பினோட பிராப்திய பண்ணிக்கிட்டாங்களா? कितनी बड़ी प्राप्ति हो गई. எவ்வளவு பெரிய பிராப்தி ஆயிடுச்சு. अभी भारत, இப்போ பாரத் देखो भारत का क्या हाल है.
பாரத்தினோட நிலைமை பாருங்க. भारत कितना गरीब है பாரத் எவ்வளவு ஏழையா இருக்குது. और गरीब को ही तुम देखते हो। பிறகு ஏழைய தான் நீங்க பாக்குறீங்க. म्यूजियम में जाओ, மியூசியம்க்கு போங்க, यहाँ जाओ, இங்க போங்க. तो साहूकारों को तो फुर्सत ही नहीं है। யாரு பணக்காரங்களோ அவங்களுக்கு டைமே இல்ல. उनको वो अपना अहंकार है, देह अभिमान है, அவங்களுக்கு அந்த அகங்காரம் இருக்கு. मैं फलाना हूँ, தேக அபிமானம் இருக்கு. நான் குறிப்பிட்டவன் இருக்கேன், फलाना हूँ, ये अहंकार है ना। குறிப்பிட்டவன் இருக்கேன் என்ற அகங்காரம் இருக்கு இல்லையா? मेरे पास हीरे जवाहरात हैं, என்கிட்ட வைரம் இருக்குது, நகைகள் இருக்கு, தங்கம் तो இருக்குது. वो अहंकार उनमें रह जाता है। அப்போ அந்த அகங்காரம் அவங்களுக்குள்ள அப்படியே இருந்துடுது. इनमें तो सारा अहंकार मिट जाता है। இவங்களுக்குள்ள முழு அகங்காரம் போயிடுது. किसमें? யாருக்குள்ள? देह की पढ़ाई में தேகத்தினோட படிப்புல या आत्मा की पढ़ाई में? இல்லன்னா ஆத்மாவினோட படிப்புலையா? देह की पढ़ाई में देह अहंकार बढ़ता जाता है, தேகத்தினோட படிப்புல தேக அகங்காரம் அதிகரிச்சுட்டே போகுது. और ये जो आत्मा की पढ़ाई परमपिता परमात्मा पढ़ाते हैं, பிறகு இந்த ஆத்மாவினோட படிப்பு பரம்பிதா பரமாத்மா என்ன படிக்க வைக்கிறாங்க. इसमें पहली पढ़ाई क्या पढ़ाई जाती है? இதுல ஃபர்ஸ்ட் படிப்பு என்ன சொல்ல கொடுக்கப்படுகிறது? मैं कौन हूँ? நான் யாரா मैं இருக்கேன்? आत्मा हूँ। நான் ஆத்மா இருக்கேன். तो पहले पहले ही அப்போ ஃபர்ஸ்ட் आत्मा का ஆத்மாவோட अहंकार मिटाई दिया जाता है। அகங்காரத்தை தூரம் செய்யப்படுகிறது. अहंकार तो அகங்காரம் देह अभिमान में होता है ना। தேக அபிமானத்துல இருக்கும் இல்லையா? मैं आत्मा हूँ, इसमें सारा अहंकार मिट गया, நான் ஆத்மா இருக்கேன், அதுல எல்லா அகங்காரம் போயிடுச்சு. बाकी तो सब खत्म हो गया। மற்றபடி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. अभी आत्मा के पास तो कोई हीरे नहीं है ना। இப்போ ஆத்மா கிட்ட வைரம் ஒண்ணும் இல்ல தானே? आत्मा के पास तो कोई जवाहर नहीं है ना। ஆத்மா கிட்ட எந்த நகைகளும் இல்ல தானே? कोई धन नहीं है, दौलत नहीं है, எந்த தனமும் இல்ல, தௌலத் இல்ல, ப்ராப்பர்ட்டி இல்ல, कुछ भी नहीं। எதுவுமே இல்ல. वो तो बाप खुद ही कहते हैं அது அப்பா சுயமே சொல்றாங்க. कि ये देह है, இந்த தேகம், देह के सभी संबंध है, தேகத்தினோட எல்லா உறவுகள், देह का पोषण करने वाले पदार्थ, தேகத்தை போஷணை பண்ணக்கூடிய பாலனை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ये பொருள்கள், जवाहरात क्या है? இந்த வைரம் நகைகள் இதெல்லாம் என்ன இருக்கு? கோல்ட் எல்லாம் ये भी तो देह का पोषण करने वाले இது கூடயும் தேகத்துக்கு பாலனை கொடுக்கக்கூடிய पदार्थ है ना। பொருள்கள் தானே? तो बाप खुद ही कहते हैं அப்ப அப்பா சுயம் कि சொல்றாங்க, मैं सभी का भान छोड़ दो। இந்த எல்லா அபிமானத்தை விட்டுடுங்க. जब ये आत्मा शरीर छोड़ती है எப்போ இந்த ஆத்மா சரீரத்தை விடுதோ तो ये साहूकारी वगैरह सब खत्म हो जाती है। அப்போ இந்த பணக்கார தன்மை இது எல்லாமே போயிடுது, முடிஞ்சு போயிடுது. सारा देह अभिमान मिट जाता है। முழு தேக அபிமானம் அழிஞ்சு पीछे போயிடுது. जब जाकर पढ़े करे பிறகு போய் எப்போ படிக்கிறாங்க செய்யறாங்க, तब फिर कुछ पैसा उनको मिले, அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு பைசா கிடைக்கும், தனம் கிடைக்கும். ये अच्छा कर्म किया होगा நல்ல செயல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா तो कोई साहूकार की जाकर गोद लेगा, அப்போ பணக்காரங்கள் கிட்ட போய் ஜென்மம் எடுத்துப்பாங்க. क्योंकि दान पुण्य बहुत अच्छा किया होगा। இப்போ தான புண்ணியம் அதிகம் நல்லபடியாக செஞ்சிருந்தாங்கன்னா तो कोई साहूकार के घर में जन्म भी लेगा। இப்போ ஃபர்ஸ்ட் பாபா சொன்னாங்க, இப்போ நல்ல வேலை செஞ்சிருந்தாங்கன்னா பணக்காரங்க அவங்கள தத்தெடுத்துப்பாங்க. பிறகு அதிக புண்ணிய தானம் செஞ்சிருந்தாங்கன்னா பணக்காரங்களோட வீட்டில் ஜென்மம் எடுத்துப்பாங்க. तभी तो गाया जाता है ना, அப்போதானே பாடப்படுகிறது, ये पास्ट जन्म के कर्म हैं इनके, இது இவங்களோட பின் ஜென்மத்தினோட செயல்களா இருக்கு. जो इन्हें साहूकार के पास जन्म मिला है। இவங்களுக்கு பணக்காரங்கள் கிட்ட போய் ஜென்மம் கிடைச்சிருக்கு. या तो पढ़ाई अच्छी पढ़ी है,
இல்லைன்னா படிப்பு நல்லபடியாக படிச்சிருக்காங்க, क्योंकि ऐसी कुछ आगे भी नॉलेज का दान किया है, இல்லைன்னா அப்படி நாலேஜினோட தானம் முன்னாடி கூட செஞ்சிருப்பாங்க. कोई कॉलेज स्कूल बनाई है இப்போ காலேஜ் ஸ்கூல் உருவாக்கி இருப்பாங்க, तो उनका फल मिल जाता है। அப்போ அதுக்கு பலன் கிடைச்சிடும். धर्मशालाएं बनाई हैं तो उनको बहुत कुछ मिल जाता है, தர்மசாலாக்கள் உருவாக்கி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப கிடைச்சிடும். परंतु वो मिलते ही है अल्पकाल क्षण भंगुर के लिए। ஆனா அது கிடைக்கிறதே கொஞ்ச நேரத்துக்காகன்னு சொல்றாங்க, ஒரு நொடிக்காக, एक जन्म के लिए प्राप्ति होती है। ஒரு ஜென்மத்துக்காக பிராப்தி ஆகுது. यहाँ तो இங்க 21 जन्मों के लिए फिक्स है, 21 ஜென்மங்களுக்காக ஃபிக்ஸ் ஆக இருக்கு. क्योंकि बाप ने समझाया है ஏன்னா அப்பா புரிய வச்சிருக்காங்க, यहाँ दान पुण्य किया जाता है। இங்க தானம் புண்ணியம் செய்யப்படுகிறது. सतयुग में तो दान पुण्य नहीं किया जाता है, சத்யுகத்துல தானம் புண்ணியம் செய்யறது இல்ல. वहाँ किसको दान पुण्य करेंगे? அங்க யாருக்கு தான புண்ணியத்தை செய்வாங்க? वहाँ कोई गरीब होता है क्या? அங்க யாராவது ஏழை இருப்பாங்களா? जबकि हैं सभी साहूकार, இப்போ இருக்கிறதே எல்லாருமே பணக்காரங்க, गरीब कोई होता ही नहीं है, அங்க யாருமே ஏழைகள் இருக்கிறது இல்ல. तो दान पुण्य थोड़ा ही होता है। அப்போ தான புண்ணியம் ஆகுதா என்ன? इसलिए जो भी कर्म करते हैं அதனால ஏதெல்லாம் செயல்களை செய்யறாங்க, तो अच्छे ही कर्म करते हैं, அப்போ நல்லதுதான் வேலை செய்யறாங்க. क्योंकि उनको पहले ही वर्षा मिला हुआ है। ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொத்து கிடைச்சிருக்கு. अभी का वर्षा तुमको मिलता है, இப்போ உங்களுக்கு சொத்து கிடைக்குது. तुम जो भी कर्म करेंगे நீங்க ஏதெல்லாம் செயல்களை செய்றீங்களோ सो अच्छा ही करेंगे, அது நல்லதுதான் செய்வீங்க. क्योंकि श्रीमत पर करेंगे, ஏன்னா ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக செய்வீங்க. विकर्म बनेगा ही नहीं, விபரீத செயல்கள் ஆகவே ஆகாது. कोई का भी विकर्म नहीं बनेगा। யாரோட விகர்மம் கூட விபரீத செயல்களும் ஆகாது. क्योंकि वहाँ सतयुग में तो रावण होता ही नहीं है, ஏன்னா அங்க சத்யுகத்துல ராவணன் இருக்கவே மாட்டான். विकर्म गरीब का भी नहीं बनेगा। விபரீத செயல்கள் யாரு ஏழை இருக்காங்களோ அவங்களது கூடயும் ஆகாது. यहाँ तो कितना भी साहूकार हो, இங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் பணக்காரங்க இருக்கலாம், कितने विकर्म बनते हैं, எவ்வளவு விபரீத செயல்கள் ஆகுது, विकर्म बनते हैं, விகர்மம் ஆகுது. तभी तो अंत समय में हार्ट फेल होते हैं। அப்போதானே கடைசி நேரத்துல ஹார்ட் ஃபெயில் ஆகுது. क्या कहा? என்ன சொன்னாங்க? हार्ट फेल होने का कारण क्या बताया ஹார்ட் ஃபெயில் ஆகுற காரணம் என்னன்னு சொன்னாங்க? है? है? तो ब्रह्मा बाबा ने विकर्म किए थे, அப்ப என்ன பிரம்மா பாபா விகர்மம் செஞ்சிருந்தாங்களா? जो हार्ट फेल हो गया। என்ன ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு? अरे कोई ब्राह्मण ये सिद्ध करेगा அரே யாராவது பிராமணன் இந்த விஷயத்தை நிரூபிச்சு சொல்வீங்களா? कि ब्रह्मा बाबा ने विकर्म किए थे, பிரம்ம பாபா விகர்மம் செஞ்சிருந்தாங்கன்னு सिद्ध करेगा? நிரூபிச்சு சொல்வீங்களா? कह सकता है कोई? யாராவது சொல்ல முடியுமா? है? नहीं कह सकता। சொல்ல முடியாது. तो हार्ट फेल क्यों हुआ? அப்ப ஏன் ஹார்ட் ஃபெயில் ஆச்சு? कर्म तो किए, செயல்கள் செஞ்சாங்க. जितनी समझ थी ज्ञान की, எவ்வளோ ஞானத்தை பற்றி தெரிஞ்சிருந்ததோ, मुरलियों को जितना बच्चा बुद्धि से समझा था, முரளிகளை எந்த அளவுக்கு குழந்தை புத்தி ஆகி புரிஞ்சுக்கிட்டாங்களோ उतने ही कर्म अच्छे किए। அவ்வளவுதான் செயல்கள் நல்லது செஞ்சாங்க. मुरली को जो ठीक से समझा ही नहीं, முரளியை யாரு நல்லபடியாக புரிஞ்சுக்கவே இல்லை. मुरली में बाप की पहचान है या नहीं है? முரளியில அப்பாவோட அறிமுகம் இருக்கா இல்லையா? है या नहीं? இருக்கா இல்லையா? இருக்கு. तो उनको बाप की पहचान थी? அப்ப அவங்களுக்கு அப்பாவோட அறிமுகம் இருந்ததா? थी। இருந்ததா? बाप की पहचान नहीं थी? அப்பாவோட அறிமுகம் இருக்கலையா? आत्मा का बाप शिव ज्योति बिंदु है, ஆத்மாக்களோட அப்பா சிவ ஜோதி பிந்து ஆயிருக்காங்க. उसकी पहचान नहीं थी? அவங்களோட அறிமுகம் இருக்கலையா? है?
अरे அரே वो ज्योति बिंदु बाप को याद नहीं करते थे, அவங்க ஜோதி பிந்து அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? फिर ऐसे कैसे कहते कि उनको बाप की पहचान नहीं थी? பிறகு ஏன் இப்படி சொல்லிட்டாங்க? அவங்களுக்கு அப்பாவோட அறிமுகம் இருக்கு. हैं? हाँ, ஆமா, आत्मा सिर्फ ज्योति बिंदु है, ஆத்மா வெறும் ஜோதி பிந்து ஆயிருக்கு. परम धाम में जड़वत होती है। பரந்தாமத்துல ஜடவத்தாக இருக்கும். आत्मा अकेले कुछ नहीं कर सकती ஆத்மா ஒண்டியாக ஒண்ணுமே செய்ய முடியாது. जब तक எப்போ வரைக்கும் शरीर धारण न करे। எப்போ வரைக்கும் शरीर धारण செய்யாதோ அப்போ வரைக்கும். तो शिव बाप ने அப்போ சிவ பாப்பு कौन सा मुकर्रर रथ धारण किया था? எந்த முக்கர ரத்தத்தை தாரண செஞ்சிருந்தாங்க? इस बात की उनको जानकारी இந்த விஷயத்துக்கான அவங்களுக்கு அறிமுகம் नहीं थी। இருக்கல. यज्ञ के आदि में भी शिव बाप ने कौन सा मुकर्रर रथ धारण किया? யக்னத்தினோட ஆரம்பத்துல கூட சிவ பாப் எந்த முக்கர ரத்தத்தை தாரண செஞ்சிருந்தாங்க? जो आदि में भी मुकर्रर रहता है, யாரு ஆரம்பத்துல கூடயும் முக்கரராக இருப்பாங்க, मध्य में भी मुकर्रर रहता है, நடுவுல கூடயும் முக்கரராக இருப்பாங்க. और जब इस सृष्टि का समूल विनाश होता है तो भी वो रथ பிறகு இந்த சிருஷ்டியினோட கம்ப்ளீட் விநாசம் எப்ப ஆகுதோ அப்ப கூடயும் அந்த ரத்தம் मुकर्रर रहता है। முக்கரராக இருக்கும். उस रथ की उनको जानकारी அந்த ரத்தத்தை பற்றி அவங்களுக்கு தகவல் नहीं थी, बाप की ही पहचान नहीं, இருக்கல, அப்பாவோட அறிமுகமே तो सारा இருக்கல. ज्ञान அப்போ முழு ஞானம் कैसा हो गया? எப்படி ஆயிடுச்சு? बेकार हो गया, வேஸ்ட் ஆயிடுச்சு. क्योंकि बाप से ही सारा वर्षा मिलता है। ஏன்னா அப்பா இடம் இருந்தா எல்லா சொத்து கிடைக்குது. तो विकर्म बनते हैं அப்போ விபரீத செயல்கள் ना ஏற்படுது समझी के कारण। தெரியாம இருக்கிற காரணத்தினால. बीमारी सीमारी वगैरह ये सभी होता है। இந்த நோய்கள் இதெல்லாமே ஆகுது. ये कर्म विकर्म बन जाते हैं, இந்த செயல்கள் விகர்மம் ஆயிடுது. क्योंकि विकार में जाते हैं ना। ஏன்னா விகாரத்துக்கு போகிறாங்க இல்லையா? என்ன ब्रह्मा बाबा विकार में जाते थे, பிரம்ம பாபா விகாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்களா? जाते थे। போயிட்டு இருந்தாங்களா? हाँ? अरे அரே विकार में जाते थे या नहीं जाते थे? விகாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்களா இல்லையா? अरे அரே चुप, சும்மா ஆயிட்டீங்க. सारा बेसिक ज्ञान एडवांस ज्ञान सारा गुट। எல்லா பேசிக் ஞானம் அட்வான்ஸ் ஞானம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. अरे அரே विकार में जाते थे या नहीं जाते थे, या हाँ या ना? விகாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? नहीं जाते थे। போயிட்டு இருக்கல. अच्छा, சரி, बच्चों को गोद में लेते थे या नहीं लेते थे? குழந்தைகளை மடியில உட்கார வச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா? इंद्रियां फुल कंट्रोल में थी या नहीं थी? இந்திரியங்கள் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்ததா இல்லையா? कर्मेंद्रिय जीत थे या नहीं थे? கர்மேந்திரியத்து மேல வெற்றி அடைஞ்ச கூடியவங்களாக இருந்தாங்களா இல்லையா? अरे அரே ये डबल डबल बातें क्यों? இந்த டபுள் டபுள் விஷயங்களையே कामेंद्रिय कंट्रोल में थी या नहीं थी? காமேந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இருந்ததா இல்லையா? काम जीते जगत जीत बने थे या नहीं बने थे? காம ஜீத்த ஜெகத் ஜீத் ஆயிருந்தாங்களா இல்லையா? जब नहीं बने थे तो विकर्म बनेंगे या नहीं बनेंगे? இப்போ ஆயிருக்கலன்னா விபரீத செயல்கள் ஆகுமா இல்லையா? हैं? बनेंगे। ஆகும். देहधारी தேகதாரி देह का भान रखने वाला தேகத்தினோட அபிமானம் இருக்கக்கூடியவங்க देहधारी के कनेक्शन में आएगा, தேகதாரினோட கனெக்ஷனுக்கு எப்போ வராங்களோ, एंटी सेक्स के कनेक्शन में आएगा, ஆன்டி செக்ஸினோட கனெக்ஷனுக்கு எப்போ வருவாங்களோ तो அப்போ क्या होगा? என்ன ஆகும்? बुद्धि का लगाव புத்தியோட அட்டாச்மெண்ட் अटैचमेंट में आएगा या नहीं आएगा? அட்டாச்மெண்ட்ல வருமா இல்லையா? अटैचमेंट में आएगा, அட்டாச்மெண்ட்டுக்கு வரும். भले பலே कर्मेंद्रियों से विकर्म नहीं किया, கர்மேந்திரியங்கள் மூலமாக விபரீத செயல்கள் செய்யல. काम विकार के फोर्स में आकर जैसे காம் விகாரத்தினோட ஃபோர்ஸ்ல வந்து எப்படி सब पुरुष जिन्हें दुर्योधन दुशासन कहा है,
எல்லா ஆண்களுக்கு என்ன துரியோதன் துஷாசனன் சொல்லியிருக்காங்க, वो विकर्म करते हैं, அந்த விபரீத செயல்களை அவங்க செய்யறாங்க. विपरीत कर्म करते हैं दुख देने का, விபரீத செயல்களை செய்யறாங்க, துக்கம் கொடுக்க கூடியது. वो नहीं किया. அது செய்யல பிரம்ம பாபா. लेकिन क्या ஆனா என்ன, मनसा में மனதின் மூலமாக जब उत्तेजना बढ़ जाती है இப்போ எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடுதோ तो डिस्चार्ज होता है या नहीं होता है? அப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதா இல்லையா? है? गोद में लेने से भी डिस्चार्ज होगा या नहीं होगा? மடியில உட்கார வச்சாலும் டிஸ்சார்ஜ் ஆகுமா இல்லையா? डिस्चार्ज होता है. டிஸ்சார்ஜ் ஆகுது. स्त्री जाति का भी होता है, पुरुषों का भी होता है. பெண் ஜாதிது கூடயாகுது, ஆண்களுக்கு கூடயாகுது. तो शक्ति क्षीण हुई या नहीं हुई? அப்போ சக்தி வேஸ்ட் ஆச்சா இல்லையா? शक्ति क्षीण होने को ही पतन कहा जाता है. சக்தி என்ன போகுதோ வேஸ்ட் ஆகுதோ அதுக்கு தான் சொல்வாங்க பதன், வீழ்ச்சி. पतित कहा जाता है. பதித்தன் சொல்லப்படுகிறது. यादगार शिव के मंदिर में रखी हुई है. நினைவார்த்தம் சிவனோட கோயில்ல வச்சிருக்காங்க. जलाधारी में शिवलिंग रखा हुआ है. ஜலாதாரியில சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க. क्या पतित होता है? என்ன பதித்த ஆகுறாங்களா? शक्ति क्षीण होती है उसकी? சக்தி வீணாகுதா உங்களுது? नहीं होती, तभी तो पूजा जाता है. ஆகுறது இல்ல, அப்பதானே பூஜை நடக்குது. नहीं तो क्यों पूजा जाता है शिवलिंग? இல்லன்னா ஏன் பூஜை நடக்குது சிவலிங்கத்துக்கு? है? என்ன, नहीं, बाप की तो उनको पहचान ही नहीं थी. அப்பாவோட அறிமுகம் அவங்களுக்கு இருக்கவே இல்லை. यज्ञ के आदि में जो बाप का पार्ट बजाया, யக்னத்தினோட ஆரம்பத்துல அப்பாவோட பாட்டு என்ன செஞ்சாங்க? ज्ञान का बीज बोने वाला बाप, ஞானத்தினோட விதைய விதைக்கக்கூடிய அப்பா, उसकी तो उनको पहचान अहंकार के कारण नहीं हुई. அதுக்கு அத பற்றி அவங்களுக்கு அறிமுகம் அகங்காரம் இருக்கிற காரணத்தினால ஏற்படல. क्या अहंकार என்ன அகங்காரம்? है? नहीं, उनका ये अहंकार था, இல்ல, அவங்களுக்கு இந்த அகங்காரம் இருந்தது. ये जो भागीदार है, இந்த பாகிதார் யார் இருக்காங்களோ, ये तो मेरे பார்ட்னர் யார் இருக்காங்களோ, இவங்க என்னோட दुकान में मेरा नौकर था, मैनेजर था. கடல வேலைக்காரனாக இருந்தாங்க, மேனேஜராக இருந்தாங்க. क्या था? என்ன இருந்தாங்க? नौकर था. வேலைக்காரனாக இருந்தாங்க. तो नौकर வேலைக்காரன் उसको गुरु मानेंगे क्या? அவங்கள குருவன் ஏத்துக்குவாங்களா? नहीं मान सकते. ஏத்துக்க முடியாது. तो ये देह का अहंकार ने அப்போ இந்த தேகத்தினோட அகங்காரம் उनसे विकर्म करा दिया. அவங்களால விகர்மம் செய்ய வச்சிருச்சு. इतना बड़ा विकर्म बनता गया எந்த அளவுக்கு விபரீத செயல்கள் ஆச்சுன்னா, कि अंत में जिसका अंजाम கடைசியில அதோட விளைவு क्या हुआ? என்னாச்சு? हार्ट फेल हो गया. ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. तो विकार में जाते हैं तो विकर्म बन जाते हैं. அப்போ விகாரத்துக்கு போகிறாங்க, அப்போ விபரீத செயல்கள் ஆகுது. विकारी कर्म बन जाता है. விகாரி செயல்கள் ஆயிடுது. यानी जो भी कर्म करते हैं அப்படின்னா ஏதெல்லாம் செயல்களை செய்யறாங்க वो विकर्म बन जाते हैं. அது விபரீத செயல்கள் ஆயிடுது. गोद में लेना करना ये भी இப்போ மடியில உட்கார வைக்கிறது இது கூட कर्म है या नहीं है? செயல்களா இல்லையா? कर्म तो है. செயல்கள் ஆயிருக்கு. फिर अगर பிறகு उसमें शक्ति क्षीण हो जाए அதுல சக்தி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, तो विपरीत कर्म हुआ சக்தி போயிடுச்சுன்னா அதுக்கு விபரீத செயல்கள் ஆச்சாது, या श्रीमत के अनुकूल हुआ இல்லைன்னா ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக ஆச்சா, विपरीत कर्म हो गया. விபரீத செயல்கள் ஆயிடுச்சு. वहाँ सतयुग में तो विकार में नहीं जाते हैं. அங்க சத்தியுகத்துல விகாரத்துக்கு போகிறது இல்ல. विकार में ही नहीं जाते हैं तो विकर्म कैसे बनेंगे? விகாரத்துக்கே போகிறது இல்லைன்னா விகர்மம் எப்படி ஆச்சு? वहाँ सतयुग में विकार में नहीं जाते. அங்க சத்தியுகத்துல விகாரத்துக்கு போகிறது இல்லையா? देवी देवताएं தேவி தேவதைகள் जैसे राधा எப்படி ராதா की दृष्टि कृष्ण में डूबती है, ராதாவோட திருஷ்டி கிருஷ்ணல மூழ்குது, कृष्ण की दृष्टि கிருஷ்ணனோட பார்வை राधा में डूबती है,
ஒரு அதல முழுகுது अथवा இல்லைன்னா देवताएं தேவதைகள் एक दूसरे को गोद में लेते हैं ஒருத்தர் இன்னொருத்தரை மடியில எடுத்துக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. तो उनका विकर्म नहीं बनता? அப்போ அவங்களோட விகர்மா ஆகிறது இல்லையா? है? बनता है? ஆகுதா? क्यों? ஏன்? हाँ, ஆமா, क्योंकि वहाँ सब देवताओं की आत्मिक दृष्टि होती है। ஏன்னா அங்க எல்லா தேவதைகளது ஆத்மிக திருஷ்டி देह का भान இருக்கும். होता ही नहीं। தேகத்தினோட அபிமானம் இருக்கவே तो இருக்காது. सारा मदार है विकार के ऊपर। அப்போ எல்லா ஆதாரம் விகாரத்து மேல இருக்கு. वी माने विपरीत, வி என்ன விபரீதம், कार माना कार्य। காரன்னா செயல்கள். कर्म करें, செயல்கள் செய்யணும். कर्म धारा बगैर मनुष्य रह नहीं सकता, चाहे देवता हो चाहे मनुष्य हो। செயல்கள் செய்யாம மனிதர்கள் இருக்க முடியாது. இப்போ தேவதைகளா இருக்கலாம், இல்லைன்னா மனிதர்களா இருக்கலாம், चाहे राक्षस हो। இல்லைன்னா ராட்சசர்களா இருக்கலாம். कर्म तो करना ही है, செயல்கள் செஞ்சுதான் தீரணும். परंतु कैसा कर्म? ஆனா எப்படிப்பட்ட செயல்கள்? श्रीमत के विपरीत कर्म नहीं। ஸ்ரீமத்துக்கு விபரீதமான செயல்களை செய்யக்கூடாது. श्रीमत अव्वल नंबर क्या है? ஸ்ரீமத் நம்பர் 1 என்ன இருக்குது? अपन को आत्मा समझो। தன்னை ஆத்மா நினைச்சுக்கணும். तो देवताएं अपन को क्या समझते हैं सदैव? அப்போ தேவதைகள் சதா அவங்கள என்ன நினைச்சுக்கிறாங்க? आत्मा समझते हैं। ஆத்மா நினைச்சுக்கிறாங்க. तो ये है माया का अवगुण। क्या? அப்போ இதா இருக்குது மாயாவினோட என்ன? है विकार। விகாரம். वी माने विपरीत, कार माना कार्य। வி என்ன விபரீதம், காரன்னா செயல்கள். काहे के विपरीत? இதுக்கு விபரீதமானது श्रीमत के विपरीत कार्य। ஸ்ரீமத்துக்கு விபரீதமான செயல்கள். इसको गुण तो नहीं कहेंगे ना? இதுக்கு குணம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ये माया का अवगुण है, இது மாயாவினோட கெட்ட குணமா இருக்கு. रावण का अवगुण। ராவணனோட அவகுணம். जो अब देखो அது பாருங்க, मनुष्य विकारी बन जाते हैं। மனிதர்கள் விகாரி ஆயிடுறாங்க. तो क्या कहेंगे? அப்போ என்னன்னு சொல்வாங்க? ब्रह्मा बाबा मनुष्य थे பிரம்ம பாபா மனிதனாக இருந்தாங்களா, या देवता थे? இல்லன்னா தேவதையாக இருந்தாங்களா? हैं? मनुष्य थे। மனிதனாக இருந்தாங்க. मनुष्य थे तो विकार से विकर्म बनेगा या नहीं बनेगा? அப்போ விகாரம் மூலமாக விபரீத செயல்கள் ஆகுமா இல்லையா? या तो देवता बन जाए இல்லன்னா தேவதா ஆயிடணும். तो विकर्म அப்போ விபரீத செயல்கள் नहीं बनेगा, क्योंकि देवताएं आत्मिक स्थिति में होती है। ஆகாது. என்ன தேவதைகள் ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்க. तो बाप आकर के पढ़ाई पढ़ाते हैं। அப்போ அப்பா வந்து படிப்பை படிக்க வைக்கிறாங்க. कौन யாரு? है? कौन? யாரு? बाप। அப்பா. माँ नहीं। அம்மா இல்ல. ये जो पढ़ाई है இந்த படிப்பு என்ன இருக்கு? विकर्माजीत बनने की, விக்ரமாஜித் ஆகிற படிப்பு, विकारों के ऊपर जीत पाने की, விகாரத்து மேல வெற்றியை அடையக்கூடியது. ये पढ़ाई कौन आकर पढ़ाते हैं? இந்த படிப்பு யாரு வந்து படிக்க வைக்கிறாங்க? बाप आकर पढ़ाते हैं, அப்பா வந்து படிக்க வைக்கிறாங்க. गॉड पढ़ाते हैं, காட் படிக்க வைக்கிறாங்க. निर्विकारी बनाने के लिए। நிர்விகாரி ஆக்குறதுக்காக. भगवान ऊपर से आते हैं, பகவான் மேலிருந்து வராங்க. निर्विकारी बनाने के लिए। நிர்விகாரி ஆக்குறதுக்காக. भगवान बना सकता है? பகவான் ஆக்க முடியுமா? है? என்ன? क्या என்ன? क्या बना सकता है? என்ன ஆக்க முடியும்? भगवान बना सकता है? பகவானால ஆக்க முடியுமா? क्या बना सकता है? என்ன ஆக்குற விஷயம்? हैं? विकारी बना सकता है? விகாரி ஆக்குவாங்க. अरे भगवान विकारी बना सकता है? பகவான் விகாரி ஆக்குவாங்களா? नहीं। இல்ல. माया से निर्विकारी बनाते हैं।
மாயாலிருந்து என்ன செய்றாங்க, நிர்விகாரி ஆக்குறாரு. बाप आकर बनाते हैं। அப்பா வந்து ஆக்குறாங்க. இப்படி माया फिर द्वापर से उनको क्या बना देती है? மாயா பிறகு துவாபரிலிருந்து என்ன ஆக்கிடுறான், भिखारी बनाई देती है। விகாரி ஆக்கிடுறான். तो इसको युद्ध कहा जाता है। அப்போ இதுக்கு யுத்தம்னு சொல்லப்படுகிறது. किसका युद्ध है? யாரோட யுத்தம்? हैं? ये दो वंशों का युद्ध है। இது ரெண்டு வம்சங்களோட யுத்தமா இருக்கு. राम वंश का युद्ध है ராம் வம்சத்தினோட யுத்தம், और பிறகு रावण वंशी का युद्ध है। ராவன் வம்சியினோட யுத்தம். क्योंकि उन लोगों ने नाम ठीक नहीं रखा है, ஏன்னா அந்த ஜனங்க பேரு சரியாக வைக்கல. परंतु है तो ठीक ना। ஆனா இருக்கிறது சரிதானே. तुम बाप के बच्चे हो நீங்க அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க, और वो रावण के बच्चे हैं। பிறகு அவங்க ராவணனோட குழந்தைகளா இருக்காங்க. किसके बच्चे हो? யாரோட குழந்தைகளா இருக்கீங்க? बाप के बच्चे, कृष्ण बाप के बच्चे। அப்பாவோட குழந்தைகள், கிருஷ்ண அப்பாவோட குழந்தைகளா? क्या कहा जाता है? என்னன்னு சொல்லப்படுகிறது? राम को बाप कहा जाता है, कृष्ण को ராமருக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க, கிருஷ்ணருக்கு बच्चा कहा जाता है। குழந்தைன்னு சொல்லப்படுகிறாங்க. तो युद्ध है ना बरोबर। और कितने जाते हैं युद्ध में? அப்போ யுத்தம் இருக்கு இல்லையா துல்லியமாக. அப்போ எத்தனை பேர் யுத்தத்துக்கு போகிறாங்க? तुम्हारे में बहुत अच्छे अच्छे होशियार होशियार बहुत हैं, உங்களுக்குள்ள நிறைய பேரு புத்திசாலிகள் இருக்காங்க. जो हार जाते हैं யாரு தோத்து போயிடுறாங்க, क्योंकि माया बड़ी प्रबल हो जाती है। ஏன்னா மாயா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுது. ऐसी ऐसी बातें सुनो तो एकदम तुम्हारा कान ठहराए देवे। அப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்கணும். எப்படின்னா உங்க காது அப்படியே அதுல அலர்ட் ஆயிடணும் கேட்கறதுல. परंतु बाबा ऐसी बातों को अभी इतना जास्ती सुनाते नहीं है। ஆனா பாபா அப்படிப்பட்ட விஷயங்களை இப்போ அந்த அளவுக்கு ஒண்ணு சொல்லுறது இல்லை. है? ऐसी ऐसी बातें அப்படிப்பட்ட விஷயங்கள் बाबा 64 की वाणी है। அந்த நேரத்துல அப்படின்னா 64 வாணியா இருக்குது. அந்த நேரத்துல பாபா या 64 से पहले இல்லன்னா 64க்கு முன்னாடி या 2-1 वर्ष आगे तक जब तक जीवित रहे, இல்லன்னா 1 இல்ல 2 வருஷம் எப்போ வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தாங்க, ऐसी ऐसी बातें सुनाते थे। அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்களா? हैं? सुनाते थे? சொல்லிட்டு இருந்தாங்க. हैं? नहीं सुनाते थे, சொல்லிட்டு இருக்காங்க. क्योंकि ஏன்னா बाप बच्चों पर उम्मीद रखते हैं। அப்பா குழந்தைகள் மேல நம்பிக்கையை வைக்கிறான், எதிர்பார்க்கறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. इस बात की எந்த விஷயத்தை பற்றி? कि बच्चे குழந்தைகள் अभी बच्चा बुद्धि हैं, இப்போ குழந்தை புத்தியா इन இருக்கீங்க. बातों को अभी उतना समझेंगे नहीं, இந்த விஷயத்தை இப்போ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்க. इसलिए அதனால जब बालिग हो जाए எப்போ பெரியவங்க ஆயிடுவீங்களோ तो அப்போ समझेंगे, तो उम्मीद रखते हैं। அப்போ புரிஞ்சுப்பீங்க, அப்போ நம்பிக்கையை வைக்கிறாங்க. फिर भी ஆனாலும் ऐसे भी अदम ते अदम हैं। இப்படியும் ரொம்ப வேர்ஸ்டான ஹோப்லெஸ் ஆனவங்க இருக்காங்க. दूसरा दफा जाने से फिर उसको कहेंगे अदम ते अदम। இன்னொரு தடவை போகிறதுனால அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்லாத்தை விட ஹோப்லெஸ் ஆனவங்க. उनका भी फिर उद्धार करना होता है, அவங்கள கூடயும் உயர்வுல கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். और वो उद्धार होना भी जरूर है। பிறகு அவங்க மேல வந்துதான் தீரணும். सारे विश्व का उद्धार होना है ना। முழு உலகத்தினோட உயர்வுன்றது ஆகணும் இல்லையா? सिर्फ भारत का तो उद्धार नहीं होना है। வெறும் பாரதது மட்டும் உயர்வு என்றது ஆகிற விஷயம் இல்லை இல்லையா? उद्धार माने உத்தாரணா उत உத்தனா हर, ஹர் 2 शब्दों को मिलाया, 2 வார்த்தைகளை இணைச்சாங்க, संधि किया, சந்தி பண்ணாங்க. तो क्या हो गया? அப்ப என்ன ஆயிடுச்சு? उत माने ऊपर, உத்தன்னா மேல, हर माने ஹர்னா हरण करके ले जाए, கடத்திட்டு போகிறது. तो क्या हो गया? அப்ப என்னன்னு சொல்வாங்க? उद्धार। உத்தார். तो 2 प्रकार की आत्माएं हैं। அப்போ 2 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. एक उद्धार मूर्त ஒருத்தர் உத்தார் மூர்த், और दूसरी இன்னொருத்தர் उदाहरण मूर्त। உதாரண மூர்த்.
उद्धार मूर्त हैं, बीज रूप आत्माएं, உத்தார மூர்த்தா இருக்காங்க பீஜரூபி ஆத்மாக்கள். जो खुद भी आत्मिक स्थिति में स्थित होकर யாரு சுயம் கூடயோ ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிருந்து बीज रूप में स्थित होकर के பீஜரூபி ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்து कहाँ जाती है? எங்க போகுது? नीचे जाती है या ऊपर जाती है? கீழே போகிறாங்களா இல்ல மேல போறாங்களா? உத் ऊपर जाती है और दूसरों को भी மேல போகிறாங்க. பிறகு மத்தவங்கள கூடயும் हाँ जिनके संग के रंग में आते हैं वो भी ऊपर जाते हैं. யாரோட சங்கத்தினோட சாயத்துல வராங்களோ அவங்களும் மேல போறாங்க. तो बीच में गिरते गिरते तो बहुत हैं. இப்போ நடுவுல வீழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. और ढेर गिरते हैं. பிறகு நிறைய பேர் கீழே வீழ்றாங்க. एकदम चट खाते में चले जाते हैं. முழுமையா ஜீரோ பேலன்ஸ்க்கு போயிடுறாங்க. 10 जनवरी 1964 की वाणी का 5वां पेज. भले अच्छे अच्छे जो सेंटर के हेड होकर के बन जाते हैं, भले நல்ல நல்ல சென்டர்ஸினோட ஹெட் ஆகி இருந்து போறாங்க. वो भी अधम से अधम बन पड़ते हैं. அவங்க கூட எல்லாத்தை விட ஹோப்லெஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. इसको अधम से अधम कहते हैं. எதுக்கு ரொம்ப ஹோப்லெஸ்ஸான்னு சொல்லுவாங்க? जो अधम से अच्छा बन करके யாரு ரொம்ப ஹோப்லெஸ் ஆக இருக்காங்க அவங்க நல்லவங்களாக ஆகி फिर अधम बन जाते हैं. மறுபடியும் ஹோப்லெஸ் ஆயிடுறாங்க. क्या என்ன अधम से अधम किसको कहा जाता है? ரொம்ப वर्स्ट ஆனவங்க யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? जो अच्छे बनते हैं நல்லவங்க ஆகுறாங்க. और பிறகு फिर नीचे गिर जाते हैं. பிறகு கீழே விழுந்துடுறாங்க. ऐसे भी तो होते हैं ना. இப்படி கூடயும் இருப்பாங்க இல்லையா? ऐसे नहीं समझो कि नहीं होते हैं. அப்படி நினைச்சுக்காதீங்க ஆக மாட்டாங்கன்னு. होते हैं. ஆகுவாங்க. ऐसे अधम से अधम का भी उद्धार करते हैं. இப்படி वर्स्ट ஆனவங்களோட உயர்வு கூடயும் ஏற்படுத்துறாங்க. अधम तो है ही. वर्स्ट ஆனவங்க தான். सब रावण के राज्य में. எல்லாமே ராவண ராஜ்யத்துல. फिर भी बाप आकर उद्धार करने की कोशिश करते हैं. ஆனாலும் அப்பா வந்து உயர்வு பண்றதுக்காக முயற்சி செய்றாங்க. और फिर गिरते हैं तो बोलते हैं देखो अधम से अधम है. பிறகு எப்போ கீழே வீழ்றாங்களோ அப்ப சொல்றாங்க பாருங்க எல்லாத்தை விட worst ஆனவங்கன்னு. तो ऐसों को सजा भी कड़ी मिल जाती है. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை கூட ரொம்ப ஹெவியாக கிடைச்சிடுது. बहुत कड़ी सजा मिल जाती है. ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டனை கிடைக்குது. बहुत अधम बन जाते हैं. ரொம்ப ஹோப்லெஸ் ஆயிடுறாங்க. पर उनका चेहरा इतना नरम नहीं होता है. அவங்களோட முகம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறது இல்ல. कौन? யாரு? जो अधम बन जाते हैं उनकी पहचान क्या बताइए? யாரு worst ஆயிடுறாங்க இல்லையா அவங்களோட அடையாளம் என்ன இருக்கு? उनका चेहरा इतना नरम அவங்களோட முகம் அந்த அளவுக்கு சாஃப்டாக नहीं होता है. இருக்காது. वो अधमपना आता रहता है और फिर उनको खाता रहता है. அந்த worst-ஆன தன்மைன்றது வந்துட்டு இருக்கோ பிறகு அவங்களுக்கு அது உறுத்திட்டு இருக்கும். अधमपना अंदर अंदर जब खाता रहेगा அந்த worst-ஆன தன்மைன்றது உள்ளுக்குள்ள எப்போ அந்த தாழ்ந்த தன்மைன்றது உள்ளுக்குள்ள எப்போ அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்குமோ कि हम नीचे गिर गए, நம்ம கீழே விழுந்துட்டோம், बार बार खाता रहता है, அடிக்கடி அது உறுத்திட்டே இருந்ததுன்னா तो उसकी निशानी चेहरे पर आती रहेगी या नहीं आती रहेगी? அப்போ அதோட அடையாளம் முகத்து மேல வருமா இல்லையா? आती रहती है. வந்துட்டு இருக்கும். तो चेहरा उतना नरम नहीं रहता है. அப்போ முகம் அந்த அளவுக்கு சாஃப்டாக जैसे இருக்காது. तुम बच्चे कहते हो ना, எப்படி குழந்தைகளான நீங்க சொல்றீங்க இல்லையா? अंतकाल जो स्त्री सुमिरी, கடைசி நேரத்துல யாரு பெண்ண நினைக்கிறாங்க तो सुमिरन होता रहता है ना. அப்போ நினைவு செய்யறது இருக்குது இல்லையா? सारा जीवन जो सुमिरन होता रहेगा अंत समय में முழு வாழ்க்கை என்ன நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்களோ அப்போ கடைசி நேரத்துல क्या होगा? என்ன ஆகும்? वो याद आ जाए, அதேதான் நினைவு வரும். फलाना फलाना सिमरन किया, குறிப்பிட்டவங்களை பற்றி நினைவு பண்ணீங்க. फिर वो अधम से अधम क्या सुमिरेंगे? பிறகு யாரு ரொம்ப
கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்க யாரை நினைவு செய்வாங்க? जो ऊंचा चढ़ करके फिर नीचे गिर जाते हैं, யாரு மேலே ஏறி மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க, उनकी बुद्धि में क्या आएगा? அவங்களோட புத்தியில என்ன வரும்? हैं? क्या आएगा? என்ன வரும்? हैं? नीचे चढ़े, மேலே ஏறினாங்க, इंचार्ज बना दिया गया, இன்சார்ஜ் ஆக்கியிருந்தாங்க, किसी बड़े सेंटर के इंचार्ज बन गए, ஏதோ பெரிய சென்டருக்கு இன்சார்ஜ் ஆயிட்டாங்க, फिर अधम काम कर लिया, பிறகு தாழ்ந்த வேலையை செஞ்சிட்டாங்க. तो उनको क्या याद आता रहेगा? அப்போ அவங்களுக்கு என்ன நினைவு வந்துட்டு இருக்கும்? हैं? अरे बड़प्पन याद आएगा, नीचे गिरना बार बार याद आएगा। அந்த பெரிய தன்மை என்றது நினைவு வந்துட்டு இருக்குமா, இல்லைன்னா கீழே விழுந்துட்டோ என்றது வந்துட்டு இருக்குமா, நினைவு வந்துட்டு இருக்குமா? उनकी बुद्धि में அவங்களோட புத்தியில वो ही अधमपना याद आता रहेगा। அந்த கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அதுதான் நினைவு வந்துட்டு இருக்கும். क्या हम नीचे गिरे हैं? நம்ம கீழே விழுந்திருக்கோம். तो फिर उनका भी उद्धार करता हूँ, அப்ப அவங்களோட உயர்வு கூடயும் फिर वो भी सतयुग में तो आ जाएंगे ना। ஏற்படுத்திடுவேன். பிறகு அவங்க கூடயும் சத்யுகத்துல வந்துடுவாங்க இல்லையா. तो बाप बैठकर बच्चों को ये सभी नई बातें समझाते हैं। அப்ப அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு இந்த எல்லா புது விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. जो फिर कल्प के बाद सुनते हो, அது பிறகு கல்பத்துக்கு நெக்ஸ்ட் கேக்குறீங்க. भक्ति मार्ग में ये सभी बातें होती ही नहीं है। பக்தி மார்க்கத்துல இந்த எல்லா விஷயங்கள் ஏற்படுறதே இல்லை. ज्ञान ही नहीं है ये सृष्टि चक्र का कैसे फिरता है। ஞானமே இல்லை இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு. तो फिर इन बातों को जानवर सुनेंगे क्या? அப்போ இந்த விஷயங்களை என்ன விலங்குகள் கேக்குமா? मनुष्य तो सुनेंगे ना। மனிதர்கள் தானே கேட்பாங்க. मनुष्य तो गायन करते हैं, மனிதர்கள் தானே மகிமை பாடுறாங்க. सृष्टि चक्र फिरता है, சிருஷ்டி சக்கரம் சுத்துது. कैसा फिरता है, कितना समय लगता है, எப்படி சுத்தும், எவ்வளவு நேரம் ஆகும்? हैं तो अज्ञानी। அஞ்ஞானி தான் ஆயிருக்காங்க. जानवर तो मुख से कुछ भी कहते नहीं है, விலங்குகள் எதுவுமே வாயால சொல்றதில்ல. मनुष्य कहते हैं मुख से, बाकी कहते तो जरूर हैं। இப்போ மனிதர்கள் வாயால சொல்றாங்க, ஆனா சொல்றது வாயால தான். आपने समझाया है ना, அப்பா புரிய வச்சிருக்காங்க இல்லையா. मनुष्य तो मेरे लिए मनुष्य हैं, மனிதர்கள் எனக்காக மனிதர்கள், ये भी मनुष्य है। இவங்களும் மனிதர்கள். क्या कहा? என்ன சொன்னாங்க? किसकी तरफ इशारा किया? யாரை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? ये भी मनुष्य है। இவங்களும் மனிதர்கள் தான். कौन? யாரு? ब्रह्मा बाबा भी मनुष्य है, பிரம்மா பாபாவும் மனிதன் தான். मेरे लिए मनुष्य है क्या मतलब? எனக்காக மனிதன்னா என்ன அர்த்தம்? है? मनुष्य मेरे लिए हैं, மனிதர்கள் எனக்காகவா? ये किसने कहा? இது யார் சொன்னாங்க? अरे शिव बाप ने कहा ना। அரே சிவ் பாப் சொன்னாங்க இல்லையா. तो मेरे लिए मनुष्य है ऐसे क्यों कहा? எனக்காக மனிதர்கள்னு ஏன் சொன்னாங்க? क्योंकि मैं जो पढ़ाई पढ़ाता हूँ किसको पढ़ाता हूँ? ஏன்னா நான் என்ன படிக்க வைக்கிறேனோ அது யாருக்காக படிக்க வைக்கிறேன்? जानवरों की मकोड़ों को पढ़ाता हूँ क्या? है? இப்போ விலங்குகள் புழு பூச்சிகளுக்கு படிக்க வைக்கிறேனா? किसको पढ़ाता हूँ? யாருக்கு படிக்க வைக்கிறேன்? मनुष्यों को ही तो पढ़ाता हूँ, तो मनुष्य मेरे लिए है। மனிதர்களுக்கு தான் படிக்க வைக்கிறேன். அப்போ மனிதர்கள் எனக்காக ஆனாங்க. कृष्ण को क्या कहेंगे? கிருஷ்ணருக்கு என்னன்னு சொல்வாங்க? दैवी गुण वाला मनुष्य होने के कारण उनको देवता कहा जाता है। தெய்வீகமான மனிதனா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு தேவதைன்னு சொல்வாங்க. फिर भी है तो मनुष्य ना। ஆனாலும் மனிதன் தானே.
दूसरा कोई फर्क तो नहीं है। ಬೇರೆ என்ன ವ್ಯತ್ಯಾಸಮೂ ಇಲ್ಲ ತಾನೆ? सामने देखो, इनको तन भी है, முன்னாடி பாருங்க, இவங்களுக்கு சரீரமும் இருக்குது, नाक भी है, மூக்கு கூடயும் இருக்கு. कोई फर्क थोड़ी है। ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ये भी मनुष्य, तुम भी मनुष्य, இவங்களும் மனிதன், நீங்களும் மனிதன். तो अभी तुम बच्चों को मालूम पड़ा இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சதா कि ये देवता कहने वाला ये कैसे बन सकते हैं? இப்போ தேவதைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, இது எப்படி ஆக முடியும்? फिर बनते हैं तो फिर कैसे गिरते हैं? ஆகுறாங்க, பிறகு எப்படி கீழே வீழ்றாங்க? ये सभी तुम बच्चों को अच्छी तरह से मालूम हो गया। இந்த எல்லா விஷயம் குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நல்லபடியாக. कैसे देवता बनते हैं और कैसे नीचे गिरते हैं? எப்படி தேவதைகள் ஆகுறீங்க, பிறகு எப்படி கீழே வீழ்றீங்க? देवता कैसे बनते हैं? हैं? தேவதைகள் எப்படி ஆகுறீங்க? अरे देवता बनने का तरीका क्या है? அரே தேவதைகள் ஆகிறதுக்கான வழி என்ன, விதி என்ன? और असुर बनने का तरीका क्या है? பிறகு அசுரர்கள் ஆகிறதுக்கான அந்த ஒரு வழி என்ன? कैसे बनते हैं? எப்படி ஆகுறாங்க? अरे संग के रंग से, அரே சாங்கத்தினோட சாயம் மூலமாக देवता बनते हैं और संग के रंग से असुर भी बनते हैं। தேவதைகள் ஆகிறாங்க சாங்கத்தினோட சாயத்தினால, பிறகு அசுரர்கள் கூட சாங்கத்தினோட சாயம் மூலமா தான் ஆகிறது. आज की दुनिया में भी पढ़ाई पढ़ाते हैं। இன்றைய உலகத்துல கூடயும் படிப்பை படிக்க வைக்கிறாங்க. डॉक्टर बनाते हैं, वकील बनाते हैं, டாக்டர் ஆக்குறாங்க, வக்கீல் ஆக்குறாங்க. तो किसका संग लेना पड़ता है? அப்போ யாரோட சாங்கம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்? डॉक्टर और वकील का संग लेना पड़ता है ना। டாக்டர் பிறகு வக்கீலினோட சாங்கத்தினோட சாயம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? कि बिना संग के बन जाते हैं? இல்லைன்னா சங்கம் இல்லாமையே ஆயிடுமா? नहीं बन सकते। ஆக तो முடியாது. देवता कैसे बनेंगे? அப்போ தேவதைகள் எப்படி ஆகுவீங்க? देवता बनाने के लिए भी தேவதைகளாக ஆக்குறதுக்காகவும் किसका संग लेना पड़े? யாரோட சங்கம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்? देवता का ही संग लेना पड़े। தேவதையினோட சங்கம் தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். फिर भगवान की जरूरत नहीं है। பிறகு பகவானோட அவசியம் இல்லையா? हैं? अरे भगवान की जरूरत है या नहीं है? அரே பகவானோட அவசியம் இருக்கா இல்லையா? कैसे? எப்படி? हैं? अरे वकील वकील बनाएगा, அரே வக்கீல் வக்கீல் ஆக்குவாங்க, डॉक्टर डॉक्टर बनाएगा, इंजीनियर इंजीनियर बनाएगा, டாக்டர் டாக்டர் ஆக்குவாங்க, இன்ஜினியர் இன்ஜினியர் ஆக்குவாங்க. और देवता பிறகு தேவதா देवता ही बनाएगा। தேவத்தை தான் तो ஆக்குவாங்க. भगवान किस खाते में गया? அப்ப பகவான் எந்த லிஸ்ட்ல போனாங்க? भगवान सिर्फ भगवती बनाता है। பகவான் வெறும் பகவதி ஆக்குவாங்களா? भगवान सिर्फ भगवती बनाता है, भगवान नहीं बनाता। பகவான் பகவானாக ஆக்குறது இல்லையா, வெறும் பகவதி ஆக்குறாங்களா? भगवान भगवान भगवती बनाता है, பகவான் பகவான் பகவதி ஆக்குறாங்களா? और वो भगवान भगवती एक बनता है பிறகு அந்த பகவான் பகவதி ஒருத்தர் ஆகுறாங்களா, या सब बनते हैं? இல்லன்னா எல்லாருமே ஆகுறாங்களா? भगवान भगवती एक ही बनता है, பகவான் பகவதி ஒருத்தர் தான் ஆகுறாங்க. परंतु भगवान भगवती वास्तव में कहना रॉन्ग है या राइट है? ஆனா வாஸ்தவத்துல பகவான் பகவதின்னு சொல்றது கரெக்டா இல்லன்னா ராங்கா? राइट है। ரைட்டா? भगवान जो है பகவான் யார் இருக்காங்க? वो कभी दो नहीं होते हैं। அவங்க எப்பவுமே ரெண்டு ஆகுறது இல்ல. भगवान பகவான் एक अकेला है। ஒருத்தர் உண்டியாக. ये सिर्फ समझाने के लिए कहा जाता है இது வெறும் புரிய வைக்கிறதுக்காக कि भगवान சொல்லப்படுகிறது. आकर आप समान பகவான் வந்து भगवान भगवती बनाते हैं। பகவான் பகவதியாக ஆக்குறாங்க. वास्तव में गॉड इज वन। வாஸ்தவத்துல காட் இஸ் ஒன். कि गॉड दो? இல்லன்னா காட் ரெண்டு பேரா? गॉड इज वन। காட் இஸ் ஒன்.
तो அப்போ बताया சொன்னாங்க, कि गिरते भी हैं संग के रंग से கீழே வீழ்றது கூடயும் சங்கத்தினோட சாயம் மூலமாக, और பிறகு देवता भी बनते हैं संग के रंग से। பிறகு தேவதைகள் ஆகிறது கூடயும் சங்கத்தினோட சாயம் மூலமா தான். तो फिर देवता कैसे बनते हैं? பிறகு தேவதைகள் எப்படி ஆகுறாங்க? हाँ, ஆமா, कोई एक पेयर है யாரோ ஒரு பேர் இருக்காங்க, ஜோடி, जो भगवान भगवती कहा जाता है, யார பகவான் பகவதின்னு சொல்லப்படுகிறாங்க. लेकिन वास्तव में ஆனா வாஸ்தவத்துல वो भगवान भगवती है या देवी देवता है? அவங்க பகவான் பகவதியா இல்லன்னா தேவி தேவதையா? है और बड़ा देवी देवता है या छोटा देवी देवता है? பிறகு பெரிய தேவி தேவதையா இல்லன்னா சின்ன தேவி தேவதையா? तो बड़ा देवी देवता को क्या नाम देते हैं? அப்போ பெரிய தேவி தேவதைக்கு என்னன்னு பேர் கொடுக்கறாங்க? नहीं இல்ல, नहीं, नाम देते हैं महादेव महादेवी। இல்ல, பேரை கொடுக்கறாங்க மகாதேவ் மகாதேவி. क्या नाम देते हैं? என்ன பேரை கொடுக்கறாங்க? महादेव மகாதேவ் महादेवी। மகாதேவி. तो उनके संग के रंग से क्या बनते हैं फिर? அப்போ அவங்களோட சங்கத்தினோட சாயம் மூலமாக என்ன ஆகுறாங்க? देवी देवता बनते हैं। தேவி தேவதைகளாக ஆகுறாங்க. तो तुम कैसे गिरते हो அப்போ நீங்க எப்படி கீழே வீழ்றீங்க? और कैसे चढ़ते हो? பிறகு எப்படி ஏறுறீங்க? माना அப்படின்னா चढ़ते हो तो तुमको ஏறுறீங்க, அப்போ உங்களுக்கு महादेव महादेवी अथवा जिनको भगवान भगवती कहा जाता है, மகாதேவ் மகாதேவி தேவி, பிறகு யாருக்கு பகவான் பகவதின்னு சொல்லப்படுகிறாங்க, उनकी पहचान होती है, तब उनके संग के रंग से चढ़ते हो। எப்போ அவங்களோட அறிமுகம் ஆகுதோ அப்போ சங்கத்தினோட சாயம் மூலமாக ஏறுறீங்களா कि बिना पहचान के चढ़ते हो? இல்லைன்னா தெரியாமலேயே ஏறுறீங்களா? அறிமுகம் இல்லாமலேயே? पहले पहचान होती है, ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஏற்படுது. पहचान के बाद அறிமுகம் ஆனதுக்கு பிறகு फिर बुद्धि योग उस तरफ, பிறகு புத்தியோகம் அந்த பக்கம் संग के रंग में रंगता है, சங்கத்தினோட சாயத்துல போகுது. फिर बनते हैं। பிறகு ஆகுறீங்க. तो अब तुम समझ गए हो இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க कि सतयुग में चढ़ना कैसे होता है சத்யுகத்துல எப்படி ஏறுறது இருக்கும், और द्वापर में பிறகு துவாபரத்துல गिरना कैसे होता है। எப்படி கீழே வீழ்றது இருக்கும். कैसे गिरते हैं? எப்படி கீழே வீழ்றீங்க? द्वापर में துவாபரத்துல किसके संग के रंग से गिरते हैं? யாரோட சங்கத்தினோட சாயம் மூலமாக கீழே வீழ்றீங்க? क्या वहाँ महादेव महादेवी नहीं होते हैं? என்ன அங்க மகாதேவ் மகாதேவி இருக்க மாட்டாங்களா? द्वापर युग में महादेव महादेवी होते हैं या नहीं होते हैं? துவாபர யுகத்துல மகாதேவ் மகாதேவி இருக்க மாட்டாங்களா? இல்ல, हैं? होते हैं? இருப்பாங்களா? नहीं होते हैं? இருக்க மாட்டாங்களா? हाँ होते हैं, ஆமா இருப்பாங்க. लेकिन उनकी पहचान ஆனா அவங்களோட அறிமுகம் नहीं होती, क्योंकि देवताओं को ही ज्ञान नहीं होता। அவங்களோட அறிமுகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறது இல்ல, ஏன்னா தேவதைகளுக்கே ஞானம் இருக்காது. तो द्वापर युग के मनुष्यों को कहाँ से ज्ञान हो जाएगा? அப்போ துவாபர யுகத்தினோட மனிதர்களுக்கு எங்கிருந்து ஞானம் ஆயிடும், கிடைச்சிடும்? तो ये सब विचार सागर मंथन की बातें हैं। அப்போ இது எல்லாமே விசார சாகர மந்தனத்தினோட விஷயம் ஆயிருக்கு. ये बातें तुमको अच्छी तरह से मालूम हो गई है। இந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சு போயிடுச்சு. तुमको धारणा होती है जो फिर मुरली चला सके। உங்களுக்கு தாரணா ஆகுது, அப்போ முரளிய வாசிக்கலாம். बाकी जो विचार सागर मंथन ही नहीं करते हैं, மற்றபடி யாரு விசார சாகர மந்தனத்தையே செய்யறதில்ல, तो बुद्धू के बुद्धू एकदम, அவங்க அப்படியே வெறும் முட்டாள் தான் முழுமையா. तो विचार सागर मंथन ही नहीं करते हैं। அவங்க விசார சாகர மந்தனத்தையே செய்யறதில்ல. जो मुरली चलाने वाले होंगे, யாரு முரளிய வாசிக்க கூடியவங்க இருப்பாங்க, उनका विचार सागर मंथन जरूर चलेगा। அவங்களோட விசார சாகர மந்தனம் கண்டிப்பாக நடக்கும். कि कल हमको किस टॉपिक पर समझाना है। நாளைக்கு நமக்கு எந்த டாபிக்க பற்றி புரிய வைக்கணும். अभी जिसको आदत नहीं है तो क्या विचार सागर मंथन करेंगे? இப்போ யாருக்கு இப்போ பிராக்டிஸே இல்லையோ அவங்க என்ன விசார சாகர மந்தனத்தை செய்வாங்க? और विचार सागर मंथन ऑटोमेटिकली होता है। பிறகு விசார சாகர மந்தனம் தானாவே நடக்குது. ये என்ன
विचार सागर मंथन करने की விசாரசாகர மந்தன செய்கிற प्रैक्टिस करनी है ப்ராக்டிஸ் செய்யணுமா या विचार सागर मंथन ऑटोमेटिकली होता है? இல்லைன்னா விசாரசாகர மந்தனம் தானாவே நடக்குதா? कैसे होता है? எப்படி ஆகுது? हैं? अभी तो कहा ऑटोमेटिकली होता है। இப்பதான் சொன்னாங்க தானாவே நடக்குதுன்னு. प्रैक्टिस करना है, ப்ராக்டிஸ் செய்யணுமா? फिर ऑटोमेटिकली होने की क्या जरूरत? பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக ஆகிற விஷயம் என்ன இருக்கு? அவசியம் என்ன இருக்கு? ऑटोमेटिकली भी तब होता है ஆட்டோமேட்டிக்காக கூட எப்போ ஆகும்னா जो आत्मिक स्थिति में யார் ஆத்மிக ஸ்டேஜ்ல बिंदु रूप स्टेज में टिकने की प्रैक्टिस பிந்து ரூபி ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்கான பிராக்டிஸ் पक्की करते हैं। பக்கா பண்ணிக்கிறாங்க. जितना बीज रूप स्टेज में टिकेंगे எந்த அளவுக்கு பீஜ ரூபி ஸ்டேஜ்ல நிலைப்பீங்களோ तो बीज विस्तार को अपने आप प्राप्त कर लेता है। அப்போ விதை தானாவே விஸ்தாரத்தை அடைஞ்சிடும். क्या என்ன बीज है? பீஜ விதையா இருக்கு. बीज को सही धरणी मिलती है, वातावरण मिलता है, விதைக்கு கரெக்டான தரணி கிடைக்குது, பூமி கிடைக்குது, வாतावरण கிடைக்குது, नमी मिलती है, அந்த வெட்னஸ் கிடைக்குது, तो अपने आप ஈரமான அந்த இடம் கிடைக்குதப்போ विकसित होता है, फैलता है या नहीं फैलता है? அப்போ தானாவே அது வளருமா இல்லையா, பரவுமா இல்லையா? अपने आप फैलता है। தானாவே तो பரவுது. क्या करना है? அப்போ என்ன செய்யணும்? है? हाँ, ज्यादा से ज्यादा आत्मिक स्टेज, அதிகதிலும் அதிக ஆத்மிக ஸ்டேஜ், बीज रूप स्टेज में रहने की प्रैक्टिस करनी है। பீஜ ரூபி ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கான பிராக்டிஸை செய்யணும். जब बीज रूप स्टेज में टिकेंगे तो विचार सागर मंथन எப்போ பீஜ ரூபி ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பீங்களோ அப்போ விசாரசாகர மந்தனம் ऑटोमेटिक चलेगा। ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். जैसे बाप ने எப்படி அப்பா कल भी समझाया, நேத்து கூடயும் புரிய வச்சாங்க. देखो பாருங்க, हमारे पास आने वाले हैं, என்கிட்ட வரக்கூடியவங்க இருக்காங்க, उनमें ज्ञान नहीं है, அவங்களுக்குள்ள ஞானம் இல்லை. तो विचार सागर मंथन का ख्याल आएगा ना? அப்போ விசாரசாகர மந்தன பண்றதுக்கான சிந்தனை நடக்கும் இல்லையா? जिनको समझाने का अच्छा उल्लास होगा, யாருக்கு புரிய வைக்கிறதுக்கான நல்ல உல்லாசம் இருக்குமோ, ये आया इनको निश्चय नहीं होता है, இவங்க வந்திருக்காங்க, இவங்க நிச்சயம் मैं ஆகல, उनको समझाए निश्चय करा देता हूँ, நான் இவங்களுக்கு புரிய வச்சு நிச்சயத்தை பண்ண फिर வச்சிடுவேன். ये है उनके भाग्य के ऊपर, பிறகு அவங்களோட பாக்கியத்தினோட மேல कोई ஆயிடுச்சு. करेंगे कोई नहीं करेंगे। சிலர் செய்வாங்க, சிலர் செய்யறதில்ல. 50 होंगे तो 50 பேர் இருந்தாங்கன்னா उनमें से 5-7 तो बेशक कुछ न कुछ समझ जाएंगे। இப்போ 50 பேர் இருந்தாங்கன்னா 5 இல்லைன்னா 7 பேர் அதுல கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. क्या कहा? அதுல நோ டவுட். என்ன சொன்னாங்க? कुछ न कुछ समझ जाएंगे கொஞ்ச நஞ்ச புரிஞ்சுப்பாங்க, या 10 समझ जाएंगे, இல்லைன்னா 10 பேர் புரிஞ்சுப்பாங்க, बाकी 20-25 भी समझ जाएंगे, மற்றபடி 20-25 பேர் கூடயும் புரிஞ்சுப்பாங்க. और कोई नहीं समझ सकेंगे। சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, वो भी उम्मीद रखते हैं அது கூடயும் விசுவாசத்தை வச்சுக்கிறாங்க. कि अभी नहीं समझते हैं, चलो आगे चल करके समझेंगे। இப்போ புரிஞ்சுக்கலன்னாலும் வருங்காலத்துல புரிஞ்சுக்குவாங்க. आगे चल करके क्यों समझेंगे, अभी क्यों नहीं समझते வருங்காலத்துல ஏன் புரிஞ்சுப்பாங்க, ஏன் இப்போ புரிஞ்சுக்க மாட்டாங்க? हैं? अभी इसलिए नहीं समझते இப்போ ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா कि ज्ञानियों का झाड़ छोटा है या बड़ा है। ஞானிகளினோட அந்த மரம் சின்னதா பெருசா? ज्ञानियों का झाड़ ஞானிகளோட மரம் छोटा है, छोटे झाड़ को சின்னதா இருக்குது. சின்ன மரத்துக்கு ज्यादा माया के तूफान लगते हैं, அதிக மாயாவினோட புயல்ன்றது ஏற்படுமா? तूफान ज्यादा नुकसान करते हैं छोटे झाड़ को, இந்த புயல்ன்றது அதிகம் நஷ்டம் ஏற்படுதா சின்ன செடிக்கு, या बड़े झाड़ को ज्यादा नुकसान करते हैं? இல்லைன்னா பெரிய செடிக்கு ரொம்ப கஷ்டம் அந்த நஷ்டம் ஏற்படுத்துதா? छोटे झाड़ को ज्यादा नुकसान करते हैं। சின்ன செடிக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்துது. तो अभी नहीं समझते हैं, आगे चल करके समझ जाएंगे जब झाड़ बढ़ेगा।
இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை, வருங்காலத்தில் புரிஞ்சுப்பாங்க. எப்போ மரம் அதிகம் வளருமோ அப்போ. तो उम्मीद रखनी चाहिए ना, அப்போ நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? क्योंकि उम्मीद रखना ही सर्विस करने का शौक। இப்போ நம்பிக்கை வச்சுக்கிறது தான் சர்வீஸ் செய்யறதுக்கான ஷோக்கு, இன்ட்ரெஸ்ட் कहा जाता है। சொல்லப்படுகிறது. आएंगे भी, வரவும் செய்வாங்க. थक नहीं जाते हैं, इसमें थकना नहीं है। டயர்ட் ஆக மாட்டாங்க, இதுல டயர்ட் ஆக கூடாது. देखते भी हो बरोबर இதுவும் பாக்குறீங்க, कि दो साल, ரெண்டு வருஷங்கள், एक साल नहीं आते हैं, ஒரு வருஷம் வருது இல்ல, फिर चले आते हैं। பிறகு வந்துடுறாங்க. जो आते हैं 1 साल के बाद, 2 साल के बाद या और साल के बाद, இப்ப யாரு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல நிறைய வருஷங்களுக்கு பிறகு வராங்க, तो क्या उनको ज्ञान नहीं देंगे? என்ன அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டீங்களா? देंगे या नहीं देंगे? கொடுப்பீங்களா? जरूर देंगे। கண்டிப்பாக கொடுப்பீங்க. भले कोई गिरा हुआ है, பலே இப்போ ஒருத்தர் விழுந்து இருக்காங்க, अधम ते अधम है, ரொம்ப கீழே விழுந்திருக்காங்க, ஓப்லெஸ் ஆயிட்டாங்க. अधम से चढ़ करके फिर अधम बना है। இப்போ ஓப்லெஸ் கண்டிஷன்ல இருந்து மேலே ஏறி திரும்பி கீழே விழுந்துட்டாங்க. तुम्हारे पास विजिटिंग रूप में आते हैं, உங்ககிட்ட விசிட்டிங்கினோட ரூபத்துல வராங்க. तो जरूर तुम उनको कहेंगे, அப்போ நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு சொல்வீங்க, तुम तो आगे थे, आगे आते थे। நீங்க முன்னாடி வந்துட்டு இருந்தீங்க. तो कहेंगे हाँ आते थे, அப்போ சொல்வாங்க, ஆமா வந்துட்டு இருந்தோம். लेकिन माया ஆனா ने हमको हरा दिया। மாயா நம்மள தோல்வியை அடைய வச்சிடுத்து. अभी मैं फिर आया हूँ। இப்ப நான் மறுபடியும் வந்திருக்கேன். तो ऐसों की भी सेवा இப்படிப்பட்டவங்களுக்கு கூடயும் சேவை करनी है। செய்யணும். क्या वो फिर आएंगे नहीं जो चले गए हैं? என்ன அவங்க திரும்பி வர மாட்டாங்களா? யாரு போயிட்டாங்களோ? है क्यों आएंगे? ஏன் வருவாங்க? क्योंकि हट्टी என்ன கடை? हट्टी एक ही है दुनिया में, உலகத்துல ஒரே ஒரு கடை தான் இருக்கு. सबकी गति सदगति की हट्टी எல்லாருக்குமே கதி சத்கதி கிடைக்கக்கூடிய அந்த கடை एक ही है। बेचारे जाएंगे कहाँ? ஒண்ணுதான். பாவம் அவங்க எங்க போகுவாங்க? बोलेंगे हराए लिया, சொல்வாங்க தோல்வியை அடைஞ்சிட்டோம், तो भाग जाओ। சரி ஓடி போங்க. ऐसे बोलेंगे क्या? அப்படி சொல்வீங்களா? हैं? நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, போங்க ஓடி போங்கன்னு சொல்வீங்க. तुमने हराए लिया तो अब भाग जाओ, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஓடி போங்க बोलेंगे? சொல்வீங்க? नहीं। சொல்ல மாட்டீங்க. ऐसे बहुत ढेर आते हैं, இப்படி ரொம்ப பேர் வராங்க, ढेर के ढेर आते रहेंगे। நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. 10:1:64 की वाणी का 6ठा पेज। वो खुद भी कहते हैं मैं आता था, ज्ञान लेता था, அவங்க சுயமும் சொல்வாங்க, நான் வந்துட்டு இருந்தேன், ஞானத்தை எடுத்துட்டு இருந்தேன், फिर मैंने हरा लिया, छोड़ दिया, பிறகு நான் தோல்வியை அடைஞ்சிட்டேன், விட்டுட்டேன். अभी फिर मेरे को आता है कि नहीं? இப்போ மறுபடியும் எனக்கு தோணுது இல்ல, क्योंकि ज्ञान तो बहुत अच्छा था, ஏன்னா ஞானம் ரொம்ப நல்லா இருந்தது. उस समय मुझे बहुत अच्छा लगता था, அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. फिर मैं हार गया। மறுபடியும் நான் தோல்வியை அடைஞ்சிட்டேன். ये स्मृति तो रखते हैं ना, இந்த நினைவுன்றது வச்சுக்கிறாங்க இல்லையா? जीत पहनना और हराने का नाम तो வெற்றியை அடையிறது பிறகு தோல்வியை அடையிறது, இந்த விஷயம் यहाँ होता ही है। இது ஆயிட்டு தான் இருக்கும். ओम शांति। ஓம் சாந்தி.